All participants are muted. இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று வந்து என்ன பார்த்துருந்தோம்னா ஜஸ்ட் ஒரு ஈஸ்ட் இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு ஏஎம்ஐ வந்துட்டு கிரியேட் பண்ணியிருந்தோம். ஈஸ்ட் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ணி ஏஎம்ஐ வந்துட்டு நம்ம திரும்பவும் ஒரு ஈஸ்ட் இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இன்றைக்கும் வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஈஸ்ட் இன்சூரன்ஸ் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து அந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணியிருப்போம் வந்துட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு வெப்சைட் டெம்ப்ளேட் வந்து நான் காப்பி பண்ணி போட்டு கிரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா? அது மாதிரி வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன வெப்சைட் வந்துட்டு அப்படியே டெம்ப்ளேட்டை மட்டும் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஜஸ்ட் இந்த ஒரு ஈஸ்வரன்ஸ் திரும்ப ஒரு ஏஎம்ஐ வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஈஸ்வரன்ஸுக்கு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க. தெரியலன்னா ஒரு லாஸ்ட் வீக் ஐ திங்க் நான் இதே கிரியேட் பண்ணியிருந்தோம். நீங்கள் அந்த அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த வீடியோ வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஈஸ்வரன்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஆக்ஷனில் போய்க்கலாம். அப்படி ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டில் எங்கே வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஆக்ஷனில் போய்ட்டு இமேஜ் கிரியேட் இமேஜ்னு கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நான் சாம்பிள் ஏஎம்ஐ கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தா நேற்று வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நோ ரீபீட் கொடுத்துருந்தோம் இல்லையா? அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்துட்டு நோ ரீபீட் சூஸ் பண்ணாமல் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னல் வால்யூம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு க்ரியேட் இமேஜ்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து பெண்டிங் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீபூட் ஆகும். ஓகேங்களா? இப்போ கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முதல்ல கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம மறந்துட்டேன். உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாது. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து அந்த நோ ரீபூட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணல. சூஸ் பண்ணியிருந்தால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்படி இல்லாட்டி வந்துட்டு கிரியேட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இங்கே வந்துட்டு இங்கே வந்து அவைலபிளாக வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் வந்துட்டு கனெக்ட் ஆகிடும். ஓகே, அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. திரும்பவும் வந்து ஒரு ஏஎம்ஐ வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். அதே ஆப்ஷனை வச்சு அதுக்கப்புறம் வேணால் டெர்மினேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் இமேஜ் கொடுத்துருக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பாருங்கள் ஸ்டேட்டஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்குது இல்லையா? இப்போ வந்துட்டு நான் சாம்பிள் ஐஃபோன் 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கேயும் வந்துட்டு சாம்பிள் ஐஃபோன் 1 கொடுத்துட்டு நம்ம வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணலாம். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கேயே உங்களுக்கு வந்துட்டு ரீபூட்னு வந்துடும். இது ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ரியல் டைமில் வந்து பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து போகணும். வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கி ப்ராப்பரான சேனலில் தான் நீங்கள் போக வேண்டியது இருக்கும். இல்லாட்டியும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஏதாவது ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆச்சுன்னா வந்து கஸ்டமருக்கு வந்து இம்பேக்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு இதை ரியல் டைமாக நீங்கள் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக பண்ணணும். பட் வந்து இப்போ நீங்கள் உள்ள இது தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி வந்து ரொம்ப ட்ரபிள் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை ஏஎம்ஐ வந்துட்டு ஒரு பேக்கப் எடுக்க சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து ப்ராப்ளம் ஆகும். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. திரும்ப ரீஸ்டார்ட் கொடுத்தாலுமே வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து சம்டைம் எரர் வரும், சம்டைம் டக்குன்னு லாகின் ஆகிரும். நீங்கள் கொடுத்துட்டு இமீடியட்டாக ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகாது. இதே வந்து பெரிய இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், பேக்கப் முடியறதுக்கு டைம் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், ஸ்டோரேஜ் சைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த ஏஎம்ஐ பேக்கப் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்து எடுக்கணும். இப்போ 2 ஏஎம்ஐ க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒன்று வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம ஏஎம்ஐ வந்து எங்கே கிரியேட் ஆகுதுன்றதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது, ஓகேங்களா. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா எங்கே கிரியேட் ஆகணும்னா S3ல தான் கிரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க வந்துட்டு இந்த ஏஎம்ஐ வந்துட்டு, ஓகேங்களா. இதோடைய நம்ம பேக்கப் ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் வந்துட்டு. அது வந்து நம்ம ஆரக்கல் டேட்டாபேஸ்லையோ இல்லாட்டி வேறு அதர் டேட்டாபேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்டல் பேக்கப் எடுப்பாங்க, ஓகேவா. ஃபுல் பேக்கப், இன்க்ரிமெண்டல் பேக்கப் அந்த மாதிரி எடுப்பாங்க. இங்கேயும் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் பேக்கப், இன்க்ரிமெண்டல் பேக்கப் அந்த ஃபார்மெட்லாம் ரன் ஆகும். பட் வந்து நம்ம வந்து பேக்கப் எடுக்கிறது ஒரே ஒரு பேக்கப் தான். ஜஸ்ட் வந்து நீங்கள் இமேஜ் காப்பி கொடுத்து எடுத்துருவீங்க, அவ்வளோதான் வந்துட்டு, ஓகேங்களா. இதை வந்து நான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் தேடி உங்களுக்கு எடுத்து தர்றேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவு புரியும். நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன் வந்துட்டு. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏஎம்ஐ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்துட்டு ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்பர் வந்து மாறுது இல்லையா, 34 இது ஐபி அட்ரஸ் வந்து மாறுது. இப்போ இது வந்து புதுசாக நீங்கள் வந்துட்டு இதை வச்சு ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுங்கள், ஓகேவா. நீங்கள் இப்படியே லான்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே போயிட்டு நீங்கள் ஈஸி இன்ஸ்டன்ஸில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்கே லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஏஎம்ஐ மை ஏஎம்ஐ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஏஎம்ஐ வந்துடும். இதை சூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி குரூப்பில் மட்டும் வந்துட்டு கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் நம்பர் வந்து 80 இருக்கணும். நீங்கள் வந்து இதுவாக இருந்துச்சுன்னா 80 ப்ளஸ் வந்துட்டு இதே மாற்றிக்கோங்க. ஹெச்டிடிபின்னா ஜஸ்ட் வந்துட்டு 80 கொடுக்கலாம். ஹெச்டிடிபிஎஸ்னா வந்து நீங்கள் வந்து போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 443 கொடுக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 80 கொடுத்து பாருங்கள், உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஓகே. அப்படி இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் 443 கொடுக்கணும். இங்கே லான்ச் கொடுக்குறீங்க, சாரி செக்யூரிட்டி குரூப் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிவ்யூ அண்ட் லான்ச். நீங்கள் மெயினாக செக் பண்ண வேண்டியது T2 மைக்ரோ சூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லான்ச் கொடுத்துட்டு உங்களுடைய கீ பேரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா, கிரியேட் பண்ணும்போது இந்த டைப்பையும் கிரியேட் பண்ணி பாருங்கள். முதல்ல வந்துட்டு நீங்கள் இப்போ லான்ச் கொடுக்குறீங்க இல்லையா, உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் கொடுக்கும்போது இப்போ இன்கேஸ் இதே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து லான்ச் கொடுக்குறீங்கன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே லான்ச் கொடுக்கும்போது இங்கே வந்து கீப்பேர் சூஸ் பண்ணுறீங்க இல்லையா. கீப்பேர் வந்து நீங்கள் வந்து எப்படி சூஸ் பண்ணுறீங்க, எக்ஸிஸ்டிங் கீப்பேர் வச்சு சூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டி வந்து கிரியேட் நியூ பேர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து கீப்பேர் கொடுத்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து குட்டி ஜெனில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணணும். ஹாய் வினோத், ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தோன்னா நீங்கள் உங்கள் குட்டி சேனலில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய கீப்பேர் நேம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து லான்ச் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே வந்து கீப்பேர் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட குட்டி சேனலில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும் இல்லையா. குட்டி சேனலில் வந்து ஃபைல் நேம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நியூ ஃபீச்சர்ஸ் வந்து அங்கே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ஃபஸ்ட் வீடியோவில் அதை தான் பார்த்துருந்தோம். நீங்கள் இந்த இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கீப்பேர் நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே போய்ட்டு க்ரியேட் கீப்பேர் கொடுத்துட்டு உங்களுடைய கீப்பர் என்னவோ அந்த ஒரு கீப்பர் நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா சும்மா சாம்பிள்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ சாம்பிள் கொடுத்தோன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிபிகே ஃபைலே டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி நீங்களே பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிவ்யூ அண்ட் லான்ச்சில் போயிட்டு இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சாம்பிள் வந்துடும், அவ்வளோதான். நீங்கள் அப்படியே வந்துட்டு ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் பார்க்கலாம், நம்ம இன்னும் நிறைய பார்க்கணும் ஈஸி இன்ஸ்டன்ஸ்லையும், ஓகேங்களா. நான் ஈஸி இன்ஸ்டன்ஸே உங்களுக்கு நிறைய எடுத்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கும். இன்கேஸ் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லிடுங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டாபிக் போயிட்டு திரும்ப வந்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு நமக்கு 2 ஈஸி இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஒன்று வந்து பார்த்தோன்னா இது வந்து ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ணது. இது வந்து நான் சாம்பிள் ஐஃபோன் ஈஸிட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், ஓகேவா. இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக க்ரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து லேட்டஸ்ட்டாக க்ரியேட் பண்ணது. இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஏஎம்ஐ வச்சு க்ரியேட் பண்ணது, கிரியேட்டட் ஃப்ரம் ஏஎம்ஐன்னு சொல்லி கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தோன்னா இது கிரியேட்டட் ஃப்ரம் ஏஎம்ஐ. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா நீங்கள்
இன்கேஸ் இதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த பேக்கப்பில் வந்து ஒன்று வரணும். இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஐபி அட்ரஸ் வேறு. இப்போ வந்து இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டுமே வேறு வேறு ஐபி அட்ரஸ், ரெண்டுமே வந்து ஓப்பன் ஆகுது நமக்கு வந்துட்டு. ஓகேங்களா? அதனால் வந்துட்டு நீங்கள் இது ஜஸ்ட் வந்து பேக்கப் உங்களுடைய ஏஎம்ஐ வந்து பேக்கப் எடுத்து அதுலேருந்து நீங்கள் வந்து திரும்ப வந்துட்டு ஈஸ்வர் இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்ட் தான் இது வந்துட்டு. ப்ளஸ் வந்து நீங்கள் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்துட்டு உங்களுடைய இன்கேஸ் உங்களுடைய இது வந்து டெமோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி ஈஸ்வர் இன்சூரன்ஸில் வந்து காப்பி பண்ணி வச்சுட்டு அங்கே வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் ஈவன் இப்போ லோக்கலில் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ஈஸ்வர் இன்சூரன்ஸ் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறேன். உங்களுடைய இது அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய லோக்கல் மெஷினில் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகேவா? அதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியாது. இன்கேஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு அதர் கஸ்டமர்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணணும். இந்த பாருங்கள், எங்கள் டெமோ கொடுக்கறதுக்காக நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா இன்கேஸ் அதை வந்து ஈஸ்வர் இன்சூரன்ஸில் போட்டு அவங்களுக்கு வந்துட்டு டைரெக்டாக பெர்மிஷன் கொடுத்தோன்னா அவங்களே வந்துட்டு லான்ச் பண்ணி அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவாங்க ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இல்லையா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுடைய ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற கஸ்டமர் எல்லாமே வந்து பார்க்கணும், டெமோ கொடுக்கணும், அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா ரெண்டுலேயுமே வந்து தனித்தனியாக கிரியேட் ஆயிடுச்சு. ஐபி அட்ரஸ் தான் வேறு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு ஈஸ்வர் இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணி ஏஎம்ஐ கிரியேட் பண்ணோம். ஏஎம்ஐயில் வந்துட்டு இன்னொரு ஈஸ்வர் இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, லாஸ்ட் வீக்கில் நேற்று வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து இதெல்லாம் பார்த்துருந்தோம். மார்க்கெட் பிளேஸில் என்ன பண்ணுறது, கம்யூனிட்டினா என்ன, இதெல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைண்டிங்கில் வந்து சும்மா நம்ம காப்பி பண்ணி இது பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஏஎம்ஐ வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணோன்னா அது எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா 2 இருக்குது, ப்ரைவேட் அண்டு பப்ளிக்னு இருக்கும். ஓகேங்களா? ப்ரைவேட்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்களுடைய இது ப்ரைவேட்டாக காமிக்கும். இன்கேஸ் வேறு யாராவது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அது கூட ப்ரைவேட்டாக தான் காமிக்கும். இப்போ வந்து என்னுடைய ஏஎம்ஐ வந்துட்டு நான் வந்து ஒருத்தர் இப்போ உங்களில் யாருக்காவது வந்து நான் என்னுடைய ஏஎம்ஐ உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தா நீங்கள் ப்ரைவேட்டில் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஏன் டாக்குமெண்ட்டை பார்த்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா, மெயினாக வந்துட்டு உங்களுக்கு புரியணும், ஈஸியாக வந்து புரியணும். நீங்களும் வந்து டாக்குமெண்ட்டை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கான்செப்ட் வைஸாக நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். மேக்ஸிமம் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம இது மேக்ஸிமம் இது ஒன்றுமே இல்லை, கீழே உள்ளதான் வந்து காமனாக வந்து டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை வந்து படிங்க எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு ஜஸ்ட் வந்து டு ஃபைண்ட் ஷேர்டு ப்ரைவேட் ஏஎம்ஐ யூஸிங் தி கன்சோல். நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் ஏஎம்ஐ வந்துட்டு எப்படி வந்து நம்ம வந்துட்டு ஃபைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ஏஎம்ஐ கிளிக் பண்ண சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் வந்துட்டு ஈஸ்வர் கன்சோல் ஓப்பன் பண்ணுங்கன்றாங்க. ஈஸ்வர் கன்சோலில் போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த நேவிகேஷன் பேன் சொல்கிறாங்க. நேவிகேஷன் பேன்ன்றது இதான் நேவிகேஷன் பேன், இது வந்து நேவிகேஷன் பார். ஏன்னா வந்து டாக்குமெண்ட்டில் நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க, நேவிகேஷன் பாரில் போய் நீங்கள் வந்து ரீஜன் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நேவிகேஷன் பேனில் வந்துட்டு ஏஎம்ஐ செலக்ட் பண்ணுங்கம்பாங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் வந்து இது ரிப்பீட்டடாக நீங்கள் இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும் எப்பவுமே. நேவிகேஷன் பேன்னா என்ன, நேவிகேஷன் பார்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஏஎம்ஐ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. நம்ம வந்து இமேஜில் போய்ட்டு சூஸ் ஏஎம்ஐ வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஃபில்டர் இருக்குது இல்லையா, இது வந்து ஃபஸ்ட் ஃபில்டர், இது வந்து செகண்ட் ஃபில்டர். ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபில்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து ப்ரைவேட் இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. சூஸ் பண்ணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த ஏஎம்ஐ வரும். ப்ளஸ் வந்துட்டு இப்போ நான் வந்து இந்த ஏஎம்ஐயை இப்போ உங்களில் யாருக்காவது வந்து இங்கே வந்து ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களில் யாருக்காவது என்னுடைய ஏஎம்ஐ வந்து நான் வந்து ஷேர் பண்ணால் அந்த ஏஎம்ஐ வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரைவேட்டில் வந்து விசிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது வந்து ஃபியூச்சரில் பார்ப்போம். கீழே வரும், கீழே வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அது வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது வந்து ப்ரைவேட் இமேஜ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இங்கே வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ஃபில்டரில் போய்ட்டு ப்ரைவேட்னு கொடுத்துக்கலாம். ஓன்டு பை மீனா நீங்கள் க்ரியேட் பண்ணது எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, ப்ரைவேட்ன்றது நீங்கள் க்ரியேட் பண்ணதும் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு யாராவது வந்து அக்சஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, யாராவது இமேஜ் க்ரியேட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட் நம்பர் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம அதை இப்போ பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வேறு யாராவது எனக்கு வந்து அக்சஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுடைய ஏஎம்ஐயும் எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் ப்ரைவேட்டில் வந்துட்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது பப்ளிக் வந்துட்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, டு ஃபைண்ட் ஷேர்டு பப்ளிக் ஏஎம்ஐ யூஸிங் தி கன்சோல். இது வந்து பார்த்தோன்னா இதுவும் சேம் தான். அப்படியே வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு நேவிகேஷன் இது ஈஸி கன்சோல் போகிறீங்க, போயிட்டு வந்துட்டு இங்கே நேவிகேஷன் பேனில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் கிளிக் பண்ணுறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பப்ளிக்னு இருக்கும். பப்ளிக் நீங்கள் இது டிஃபால்ட்டாக ஓன் பை தான் இருக்கும். நீங்கள் வந்து பப்ளிக் இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கணும். பப்ளிக் இமேஜ் போய் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஃபில்டரில் வந்து சூஸ் பப்ளிக் இமேஜஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்துட்டு இங்கே ஓனர்னு இருக்குது. ஓனர்னால் இங்கே வந்து பார்த்தோன்னா அமேசான் இமேஜ் இல்லாட்டி மார்க்கெட் பிளேஸு இல்லாட்டி செல்ஃப்னு இருக்குது. செல்ஃப்னா மேக்ஸிமம் இங்கே எதுவுமே இருக்காது, நம்ம கொடுத்தா தான் இருக்கும். இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு திரும்ப ஓனர்னு கொடுங்க. கொடுத்துட்டு மார்க்கெட் பிளேஸில் உள்ளதை வந்து நீங்கள் கொடுக்குறாங்கன்னா மார்க்கெட் பிளேஸில் இங்கே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்துடும். இதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு நேற்று சொன்ன மாதிரி தான் லான்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு லான்ச் வரும். பெர்மிஷன்ஸ் இந்த மார்க்கெட் பிளேஸ் மேக்ஸிமம் வந்து செல்லிங் ரிலேட்டடாக தான் இருக்கும். அதனால் வந்து அவங்க மேக்ஸிமம் வந்துட்டு மேக்ஸிமம் ஈஸி ரிடன்ஷன்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அக்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே. இங்கே வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து ஒரு சில ஈஸி ரிடன்ஷன்ஸ் அக்சஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் சம்டைம் வந்துட்டு. நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கும்போது எந்தெந்த வந்து இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம். நானும் க்ரியேட் பண்ணி பார்த்ததில்லை. இங்கே வந்து மார்க்கெட் பிளேஸில் செப்பரேட்டாக போட்டது கிடையாது நான் வந்துட்டு. ஓகேவா. இது வந்து ஓனர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது. இல்லை நீங்கள் அமேசான் வந்துட்டு இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கணும்னா இங்கே வந்து பார்த்தோன்னா அமேசான் இமேஜஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா விண்டோஸ் லைனக்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பின் ஸ்டாக் வச்சு அவங்க வந்து சும்மா வந்துட்டு ஒரு இது போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் இது மாதிரி நிறைய வந்துட்டு நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் மெயினாக பார்க்கணும். இல்லாட்டி சோர்ஸில் போய் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் சோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு 2 தான் போட்டு வச்சுருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன் இங்கே தெரியலன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை தெரியலன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் சைஸ்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா இமேஜ் சைஸ் இங்கே வந்துடும். இங்கே வந்து பார்த்தோன்னா 30 GB இருக்குது இல்லையா. நேற்று யாரோ கேட்டிருந்தாங்க இமேஜ் சைஸ் வந்து எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஓன் பையில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இமேஜ் சைஸ் வந்து பார்த்தோன்னா 8 GB இருக்கும். உங்களுடைய ஸ்டோரேஜ் சைஸ் என்னவோ அதே தான் இங்கேயும் இமேஜ் சைஸ் வந்து வருது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா பப்ளிக்கில் நீங்கள் ஃபில்டர் பண்ணுறது இப்படி தான் ஃபில்டர் பண்ணிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு நேம் ஏதாச்சும் வந்துட்டு ஏஎம்ஐ நேம் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னா இல்லை நீங்கள் நான் நேற்று சொன்ன மாதிரி தான் ஆரக்கல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆரக்கல்லில் வந்து இங்கே வந்து வந்துடும். ஆரக்கல் ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வந்து பார்க்கணுன்னா அந்த நேம் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இன்கேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கேயே பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் இது வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எப்படி வந்துட்டு AWS CLIயில் போயிட்டு நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதே நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகே. இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க AWS CLI வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது வந்து பார்க்கலாம் நம்ம வந்து. அப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இங்கே நீங்கள் இதில் காப்பி பண்ணி போட்டால் யூ மஸ்ட் கான்ஃபியர்ன்றது. இங்கே வந்து கான்ஃபியர்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீஜன் ப்ளஸ் வந்துட்டு உங்களுடைய சீக்ரெட் கீ அண்டு செக்யூரிட்டி கீன்னு இருக்கும். இந்த ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து கான்ஃபியர் பண்ணணும் இந்த ஃபைலில் வந்துட்டு. ஓகேவா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு IAMல போய்ட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம வந்து லேட்டராக இது வந்து பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. கீழே இருக்கும் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு.
அது மாதிரி உங்களுடைய ஓன் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாம். அது எல்லாமே இங்கேயே இருக்கும், ஓனர் வைஸாக பார்க்குறது. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஐடி வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ சிவராசன் வந்து எனக்கு வந்து அக்சஸ் கொடுத்துருக்குறாருல, நான் அவருக்கு வந்து அக்சஸ் கொடுத்துருக்குறேன்னா இது வந்து பார்த்துக்கலாம். இல்லாட்டி உங்களுடைய இப்போ இன்கேஸ் வந்து இப்போ சதீஷ் சிவராசன் இப்போ வந்து பார்த்தோன்னா வினோத் இந்த மாதிரி 4-5 பேர் நீங்கள் வந்து இப்போ எனக்கு அக்சஸ் கொடுத்துருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கம்மா போட்டு ஒர்க் பண்ணால் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு. ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபில்டர்ஸ் போட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள்ட்ட இங்கே என்னென்ன நேம் இருக்கோ அது எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபில்டர் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே எல்லாமே இருக்கும், இங்கே டைப்பு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பார்க்குறதா இருந்தால் நேமு, டிவைஸ் டைப்னு இங்கே இருக்குது, வால்யூம் வேல்யூஸ்ன்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம் அங்கே வந்துட்டு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் எல்லாமே செக் பண்ணுறது. அதே மாதிரி வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் வந்து பாஸ்வேர்டு வந்து இது பண்ணிடணும், பாஸ்வேர்டு வந்து டிசேபிள் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு ரூட் பெர்மிஷன் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிடணும். அவங்க வந்து லாகின் பண்ணுற மாதிரி இது பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒன்றா டிசேபிள் பண்ணிட்டு கரெக்டாக வந்து நீங்கள் பெர்மிஷன் உங்களுடைய அவங்களே கீபேர் கிரியேட் பண்ணி பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். உங்களுடைய பப்ளிக் கீ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். உங்களுடைய இம்பார்ட்டன்ட் வந்துட்டு மெசேஜ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு நீங்கள் வந்து தூக்கிடணும், டெக்ஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு மேக்கிங் ஆன் ஏஎம்ஐ பப்ளிக்னு இருக்குது. இங்கே வந்து இவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்துட்டு நம்ம வந்து டைரெக்டாக நான் இதுக்கு மட்டும் போகிறேன் வந்துட்டு. ஏன்னா டாக்குமெண்ட் ரீட் பண்ணுறது அது உங்களுடைய வேலையாக தான் இருக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு. டாக்குமெண்ட் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியல இல்லாட்டி இஷ்யூ இருக்குன்னு சொல்லுங்கள், நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஜஸ்ட் வந்துட்டு இப்போ பப்ளிக் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அந்த என்னுடைய ஏஎம்ஐ வந்து பப்ளிக் பெர்மிஷன் கொடுக்கணும்னா நம்ம நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு உங்களுடைய ஈஸி இன்சூரன்ஸ் கன்சோலில் போய்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஏஎம்ஐ வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவாங்க. நேவிகேஷன் பாரில் வந்து போயிட்டு ஏஎம்ஐ சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏஎம்ஐ சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏஎம்ஐ இன்கேஸ் மல்டிபிள் ஏஎம்ஐ இருக்குன்னா நீங்கள் வந்து எந்த ஏஎம்ஐ நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ண நினைக்கணும் அந்த ஏஎம்ஐ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் வந்து செலக்ட் யுவர் ஏஎம்ஐ ஃப்ரம் தி லிஸ்ட்டு, தென் சூஸ் தி ஆக்ஷன் அண்டு மாடிஃபை தி இமேஜ் பெர்மிஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஆக்ஷன்ஸ் போகிறீங்க, மாடிஃபை இமேஜ் பெர்மிஷன்ஸ் இங்கே கொடுத்தீங்கனாலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கும். டிஃபால்ட்டாக ப்ரைவேட் இருக்குது. இங்கே வந்து பப்ளிக் கொடுத்தீங்கன்னா நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தா என்ன ஆகணும்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் நேரத்தில் வந்து பப்ளிக்னு மாறிடும். இங்கே வந்து பப்ளிக் மாறிடுச்சு. இப்போ யாராவது லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் இது சாம்பிள் ஏஎம்ஐன்னு டைப் பண்ணி பாருங்களேன். இப்போ ஏதாவது பண்ண முடியுமா? அப்போ All participants are unmuted. ஜஸ்ட் யாராவது வந்து லாகின் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு சம்டைம் டைம் எடுக்கணும்னு இங்கேயே போட்டிருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் அப்படி இல்லாட்டி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கணும் இவங்களே சொல்லியிருப்பாங்க. கீழே வந்து ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் இதை டெர்மினேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டைம் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சாம்பிள் ஐபனி ஐமன் கொடுங்க. இல்லாட்டி இந்த இன்சூரன்ஸ் ஐடி வந்து நான் ஏஎம்ஐ ஐடி வந்து கொடுக்குறேன். ஏஎம்ஐ ஐடி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏஎம்ஐ ஐடி வந்து சார்ட்டில் நான் பின் பண்ணியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கொடுத்து பாருங்க அப்படின்ட்டு. சார்ட்டில் இருக்க ஏஎம்ஐ ஐடி உண்டு, அதையும் காப்பி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வருதா? எதுவும் ஷோ ஆகலையே சார். எதுவும் ஷோ ஆகலை. இல்லை, இந்த ஏஎம்ஐ ஐடி நீங்கள் இங்கே போங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏஎம்ஐ ஐடி இருக்கு இல்லையா, ஏஎம்ஐ ஐடி கொடுத்துட்டு
இந்த ஏஎம் ஐடி நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா, சார்ட்டில் கொடுத்துருக்கேன், அதை காப்பி பண்ணி இங்கே போட்டிங்கன்னா போதும். போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். இது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பப்ளிக் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஓல்டு பை அந்த ஆமாம் ஓன்டு பை வந்து பப்ளிக்காக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து இது பப்ளிக் ஓன்டு பை சேஞ்ச் பண்ணிக்கணும். பப்ளிக்காக சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் போட்டிருக்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ ஷோ ஆகல, நோ ஏஎம்இ ஃபவுண்ட் தான் வரும். ஓகே, அங்கே உங்களே சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் காப்பி பண்ணி இது பண்ணுறதுக்கு. கீழே கொடுத்துருப்பாங்க டெர்மினேட் பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா டீரிஜிஸ்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஏஎம்ஐ வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு. இன்னும் வரல வந்துட்டு, சரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். வந்துடுச்சா? ஓகே, இன்னும் வரல சார். வரல இல்லையா? வர கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் போகலாம். இதான் கான்செப்ட் வந்து ஓகேங்களா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ All participants are muted. இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து எப்படி வந்து பப்ளிக்காக மாத்திரம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட்டை வச்சு எப்படி இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு யாருக்காவது கொடுக்கணும்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்துட்டு இங்கே ஏஎம்ஐ சூஸ் பண்ணிக்கணும். இங்கே ஈசிட்டு கன்சோலில் போயிட்டு ஏஎம்ஐ சூஸ் பண்ணுங்கள். திரும்பவும் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே ஓன் டொமைன் இருக்கு இல்லையா, இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா ஆக்ஷனில் போயிட்டு திரும்ப மாடிஃபை கொடுங்க. இங்கே வந்து ப்ரைவேட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு இங்கே பெர்மிஷன் வந்து ஆட் பெர்மிஷன் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடும். இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் என்னுடைய அக்கௌண்ட்டே கொடுத்துக்கிறேன். அக்கௌண்ட் நம்பர் காப்பி பண்ணல, சாரி, இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் வந்து ஆட் பெர்மிஷன் கொடுத்தேன்னா இது வந்து என்னுடைய ஓன் அக்கௌண்ட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, எனக்கு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து கொடுக்க முடியாது. இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட் யாராவது அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஆட் பண்ணால் இங்கே வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து மேலே வந்து லிஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ வந்து ஆட் பெர்மிஷன் கொடுத்தேன்னா இங்கே வந்து மேலே வந்து லிஸ்ட் ஆயிரும். திரும்ப வந்து நான் என்ன பண்ணலாம்னா இங்கே வந்துட்டு இதை வந்து கிளிக் பண்ணணும், இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணணும். ஏன்னா கிரியேட் வால்யூம் பெர்மிஷன்ஸ் வந்து நான் இதை சூஸ் பண்ணால் தான் இப்போ வந்துட்டு இந்த அக்கௌண்ட் நம்பர் ஹோல்டர் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அங்கே வந்து நான் சேவ்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அவருக்கு வந்து பெர்மிஷன்ஸ் போயிடும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா நார்மலாக இது பண்ணுறது வந்துட்டு பெர்மிஷன்ஸ் வந்து கொடுக்குறது வந்துட்டு. இதே நீங்கள் பெர்மிஷன்ஸ் ரிமூவ் பண்ணணும்னா இங்கே போயிட்டு இதில் அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை. ஓகே, ஒரு நிமிஷம். டீரிஜிஸ்டர் பண்ணாலே எல்லாமே போயிடும் எனக்கு தெரிஞ்சது. பெர்மிஷன்ஸ் வந்து இங்கே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை. இன்கேஸ் இருந்துச்சுன்னா பெர்மிஷன்ஸ் வந்து போயிடும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தா நம்ம வந்துட்டு இது பப்ளிக் கொடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, நம்ம வந்து இன்கேஸ் இது வந்து நான் இப்போ டீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னா எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் டீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. சம்டைம் கொஞ்சம் டிலே ஆகியே எடுக்கும். அதை வந்து பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. நான் வரல, அவ்வளோ கொடுத்து போடலாம். அவ்வளோ பப்ளிக்னு இருக்கனால அது எடுத்துக்க மாட்டேங்கன்னு தெரியல. ஒரு நிமிஷம். ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். வந்துட்டு இப்போ இது யாருக்கு விசிபிள் ஆகுது? ஓகே,
கொஞ்சம் இது வந்து டைம் எடுக்கும் விசிபிள் ஆகிறதுக்கு வந்துட்டு. இன்கேஸ் இப்போ நான் டீரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க வந்துட்டு. சம்டைம் வந்து டைம் எடுக்கும், நீங்கள் வந்து பொறுமையாக தான் இது பண்ணி ஆகணும். இப்போ வந்து நான் டீரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னேன், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து டீரிஜிஸ்டர் கண்டினியூன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சம்டைம் இமீடியட்டாக போயிடுச்சு வந்துட்டு. பட் வந்துட்டு சம்டைம் போகாது, இது வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது பண்ணணும், வெயிட் பண்ணணும் வந்துட்டு, ஓகேங்களா. திரும்பவும் நம்ம வந்து ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கலாம் வேணா. இது மேக்ஸிமம் இதான் வந்துட்டு நம்ம நார்மலாக கொடுக்குறது வந்துட்டு, ஓகேங்களா. அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்துட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ ஜஸ்ட் வந்துட்டு ரிகார்டிங் வாட் வி டூயிங், இல்லை இப்போ ஏஎம்ஐ வந்து காப்பி எதுக்காக காப்பி பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? All participants are unmuted. வினோத் எதுக்காக காப்பி பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஓகே, எதுக்காக காப்பி பண்ணுறோன்னா இப்போ இதான் சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து பார்த்தோன்னா நான் என்னுடைய அப்ளிகேஷன் வந்து நான் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் போட்டுருவேன். All participants are muted. இப்போ வந்து பார்த்தோன்னா என்னோட அப்ளிகேஷன் வந்து நான் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறேன், ஓகேவா. இப்போ வந்து நான் மானிட்டரிங் டூல் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து என்னுடைய கஸ்டமர்னு என்னுடைய கஸ்டமர் நீங்கள் வந்துட்டு என்னுடைய கஸ்டமர்னால் நான் வந்து உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறேன் அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு, ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து நீங்களே வந்துட்டு நான் ஒரு இன்சூரன்ஸில் போட்டு அதை வந்து ஏஎம்ஏ கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டா வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மெஷினில் போயிட்டு சரி உங்களுடைய இன்சூரன்ஸில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக வந்து அதை க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஏஎம்ஏ வந்துட்டு ஏஎம்ஏ யூஸ் பண்ணி புதுசாக ஒரு இன்சூரன்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் என்னோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா. அந்த பர்பஸ்க்காக தான் வந்து மெயினாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க வந்துட்டு. இது வந்து ஒரு மெத்தட் தான். இதே மாதிரி வந்து அக்கௌண்ட்டு இப்போ ஒரு அக்கௌண்ட் டு இன்னொரு அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 3 அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம உங்கள் பிபிடி நான் ஓப்பன் ஆகலை. இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு ரியல் டைமில் வந்து எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரியல் டைமில் வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, ஓகேவா. இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, நமக்கு வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ரெண்டு அக்கௌண்ட் இருக்குன்னு 3 அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா நார்மலாக வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டாக வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து அவங்க க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஏடபிள்யூஎஸ் அப்ளிகேஷன் நேம் வந்துட்டு ஒரு இபிஎஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு அப்ளிகேஷன் நேம் வந்துட்டு, ஓகேவா. இபிஎஸ் ஆரக்கிள்னு இருக்குது, ஓகேவா. இதுக்கு இபிஎஸ் ஆரக்கிள்னால் வந்துட்டு ஒரு அவங்களுடைய இபிஎஸ் அப்ளிகேஷன் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டில் மெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து வச்சுக்கோங்களேன் செப்பரேட்டாக வந்துட்டு என்ன சொல்கிறது நான் ப்ரொடக்ஷன் வச்சுக்கோங்க. இல்லாட்டி வந்து ப்ரொடக்ஷன் டேட்டாபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா நான் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஓகேவா. மூணு அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் எவ்வளோ அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா 3 அக்கௌண்ட் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா இதுவும் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராடுன்னே வச்சுக்கலாம். அங்கே வந்துட்டு இது வந்து ப்ராடு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா இது ப்ராடு, இது வந்து நான் ப்ராடு இந்த ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ரெண்டோடைய அக்கௌண்ட்டும் இங்கே வந்து செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஓகேவா. ப்ரொடக்ஷன் டேட்டாபேஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்லி ப்ரொடக்ஷன் மட்டும்தான் இருக்குது. இது வந்து ப்ரொடக்ஷன் ஏடபிள்யூஎஸ், இது வந்து நான் ப்ரொடக்ஷன், ஓகேவா. இங்கே 50 டேட்டாபேஸ் இருக்குது, இங்கே 50 டேட்டாபேஸ் இருக்குது. இந்த 50 ப்ளஸ் 50 + 50 100. இங்கே வந்து பார்த்தோன்னா 100 டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மேபி 100 இருக்கலாம். இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா ஸ்டேஜிங் இருக்கும். இது வந்து டெஸ்ட்டு இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும். இது வந்து டெவலப்மெண்ட்டு, டெஸ்ட்டு, ஸ்டேஜிங் இந்த மாதிரி வந்துட்டு தனித்தனியாக வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. இது வந்து பார்த்தா நான் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோன்னா இப்போ 150 டேட்டாபேஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை 200 டேட்டாபேஸ் இருக்குது. அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நம்ம வந்துட்டு,
பேஸ்ட் ஆன் தி இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சில ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் போதும். ஒரு சில ப்ரொடக்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 3 நான் ப்ராட் வேணும், அந்த மாதிரி கூட செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, பேஸ்ட் ஆன் தி இது பொறுத்து இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே 15 100 இருக்குன்னா இங்கே வந்து 300 டேட்டாபேஸ் இங்கே மெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து அப்ளிகேஷன் இங்கே இருக்கிற டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸ் வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வருவாங்க, இங்கே வந்து ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ணி இந்த ஏஎம்ஐயில் வந்துட்டு இங்கே ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து பார்த்தோன்னா இவருக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இங்கே இருக்கும். நம்மளே டைப் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஓகேவா, இதே இது வந்து பார்த்தோன்னா இங்கேயும் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து செப்பரேட்டாக இருக்கும் இல்லையா. அது மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஓகேவா, அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டேட்டாபேஸ் ஓடிட்டுருக்கு. நீங்கள் வந்து இதை க்ளோன் பண்ணணும். இந்த அக்கௌண்ட்டை க்ளோன் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே ஒரு ஏஎம்ஐ ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வருவீங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இங்கேருந்து ஒரு காப்பி பண்ணி இங்கே கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன். இது இல்லாமல் உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மல்டிபிள் கஸ்டமர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த மல்டிபிள் கஸ்டமருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக வந்து நீங்கள் இது பண்ண வேண்டியிருக்குன்னா அவங்களுக்கும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணி நீங்கள் உங்களுடைய டிசைன் பண்ண அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இன்னொரு கஸ்டமர்ஸ் வந்து இங்கே வந்து செப்பரேட்டாக கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்டை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. ப்ராடக்ட்னா ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஓகேவா, இந்த டெவலப் பண்ணி வச்சுருக்கிற சாஃப்ட்வேர் வந்துட்டு உங்களுக்கு டெமோ கொடுத்தா தான் வந்து அவங்க வந்து வாங்குவாங்க உங்ககிட்ட வந்து இல்லையா. அப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எங்கே இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து லோக்கலில் வச்சுருக்கீங்க, டெவலப் பண்ணி லோக்கலில் செட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தோன்னா சும்மா ஒரு லோக்கல் மிஷின் வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா லோக்கலில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க. லோக்கல் மிஷினில் வந்துட்டு ஆன் ப்ரெமிசஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தோன்னா ஆன் ப்ரெமிசஸில் வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டம் வந்துட்டு. ஓகேவா, உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அவங்களே இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். இல்லை நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஓகேவா, எல்லா கஸ்டமருக்குமே செப்பரேட்டாக கொடுக்க முடியாது இல்லையா. அவங்க வந்து ஓனாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்டுங்களா, இன்டகிரேட் பண்ணி பார்க்குறது, எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணி பார்க்குறது எல்லாமே வந்துட்டு அவங்கவுங்க தனித்தனியாக அவங்களுக்கு எப்படி வந்து ரிக்யர்மெண்ட் இருக்கோ அதை பொறுத்து அவங்க பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இன்கேஸ் டெம்பரவரியாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஈஸ்வரி இன்சூரன்ஸில் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அந்த ஈஸ்வரி இன்சூரன்ஸ் லெவலில் ஏஎம்ஐ வந்துட்டு உங்களுடைய கஸ்டமருக்கு வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இங்கே இருக்கும் இல்லையா, அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து இங்கே வந்து ஷேர் ஆயிடும். ஓகேங்களா, புரியுதா வினோத்? All participants are unmuted. வினோத் புரியுதா? அப்போ எஸ்ஜி புரியுது ஜி. இந்த பர்பஸ்க்காக தான் மெயினாக வந்து நம்ம வந்து பண்ணணும். ஏன் பண்ணுறோன்றதை நம்ம வந்து யோசிச்சுட்டு பண்ணணும். பட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ரியல் டைமாக பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஜி, ஏஎம்ஏன்றது வந்து ஒரு மிரர் போலே ஜி. இல்லை, ஏஎம்ஏன்றது வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க ஒரு இமேஜ் காப்பி, ஒரு வந்து பேக்கப் காப்பி. ஓகேவா, மிரர் மாதிரி தான். மிரர்னு சொல்ல முடியாது, ஒரு இமேஜ் காப்பி அவ்வளோதான். மிரர் மீன்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கணும் சேமாக வந்து அப்படியே. இது வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி தான். ஓகேவா, ஒரு பேக்கப் காப்பி. ஸ்னாப்ஷாட்ன்றது வேறு, இதுன்றது ஏஎம்ஏன்றது வேறு. நம்ம வந்து பார்க்கலாம் ரெண்டையுமே. ஓகே, தேங்க்யூ. ஓகேவா, ஜஸ்ட் லைக் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பண்ணுறீங்க அவ்வளோதான். வந்து ஒரு பேக்கப் எடுக்கிறீங்க, பேக்கப் எடுத்து அதை வந்து இன்னொரு இடத்துல ரீஸ்டோர் பண்ணணும் இல்லையா. பேக்கப் ஃபார்மேட் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். பட் டேட்டாபேஸை பொறுத்தவரை நிறைய இருக்குது இல்லையா. இப்போ வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஆரக்கிளில் ஒரு மாதிரியாக வந்து ஆர்மன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதே இது போஸ்ட்கிரஸ்கியூஎல் ஒன்று சொல்லலாம், மைஎஸ்கியூஎல் ஒன்று சொல்லலாம், பிஜிடம்னு சொல்லுவாங்க. போஸ்ட்கிரஸ்கியூஎல் மைஎஸ்கியூஎல் வேறு மாதிரி இருக்கும். டூல் வந்து மாறும். ஓகேவா, உங்களை அது மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்ஏன்னு சொல்கிறாங்க. ஓகே ஜி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா, ஜஸ்ட் லைக் உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து காப்பி பண்ணி போட்டு நீங்கள் டெவலப்மெண்ட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் ஒரு காப்பி வேணும் இல்லையா. அப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் திரும்ப போய் டெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணி இப்போ நிறைய டீமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி வீக் வந்து அவங்க வந்து ரீஸ்டோர் பண்ண சொல்லுவாங்க. ரைட் ஜி.
ப்ரொடக்ஷன் டேட்டா வந்துட்டு அவங்க பார்க்கணுன்றதுனால எவ்ரி வீக் வந்துட்டு ரீஸ்டோர் பண்ண சொல்லுவாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்காது. அப்ளிகேஷன் செப்பரேட்டாக இருக்கும், டேட்டாபேஸ் செப்பரேட்டாக இருக்கும், வேறு வேறு சர்வரில் இருக்கும். இன்கேஸ் அப்ளிகேஷனை மட்டும் அவங்க ரீஸ்டோர் பண்ணி கொடுக்க சொன்னால் நீங்கள் ப்ரொடக்ஷன் வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம். இல்லை உங்களுடைய டேட்டாபேஸ் மட்டும் ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கணும்னா டேட்டாபேஸ் வந்து செப்பரேட்டாக ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துட்டு அதோடைய டேட்டாவெல்லாம் வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணி அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும், மாஸ்க் பண்ணணும் டேட்டாவெல்லாம். ஏன்னா டெவ் டெஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா அக்சஸுமே இருக்கும். ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே அக்சஸ் இருக்காது, டிபிஐ தவிர. ஆமாம் ஜி கரெக்ட். ஓகேவா? இண்டிவிஜுவல் மட்டும் தான் வந்துட்டு இண்டிவிஜுவல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க என்ட்ரி மட்டும் தான் போடுவாங்க. என்ட்ரி அது எப்படி வரும், அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஈவன் வந்து அப்ளிகேஷன் ஓனர் கூட வந்து டேட்டாவை பார்க்க முடியாது. ஓகேவா? அவங்க வந்து வேணும்னா பெர்மிஷன்ஸ் அப்ரூவல் எல்லாமே வாங்கிட்டு டேட்டா வந்து வேணும் நம்ம இது டிபிஎஸ் தான் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் கமாண்டை ரன் பண்ணி எக்ஸல் ஷீட்டில் அப்லோட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. டெவலப்மெண்ட்டில் வேணும்னா பண்ணலாம், டேட்டாவெல்லாம் மாஸ்க் பண்ணி கொடுத்து பண்ணணும். ஓகே ஜி. ஓகே தேங்க்யூ ஜி. All participants are unmuted. சரிங்க. All participants are muted. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நீங்கள் நானும் இதை ரிமூவ் பண்ணிட்டேன், ஏன்னா இதுவாகுன்றதுனால ஏஎம்ஐ வந்து தூக்கிட்டேன். நம்ம திரும்ப பார்த்துக்கலாம், திரும்ப வேணும்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏஎம்ஐ வந்துட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து திரும்ப இது வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் வச்சு நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி தான் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே பண்ணிக்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து அது ஏடபிள்யூஎஸ் நீங்கள் ரன் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிகர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ட்ரி போடணும். இந்த ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிகரில் போய்ட்டு நீங்கள் ஃபைல்லே போட்டுக்கலாம். இது வந்து டெம்பரவரி, நீங்கள் இதில் என்ட்ரி போட மாதிரி இருந்தால் ஜஸ்ட் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கேட்கும். இங்கே வந்து அக்சஸ் கீ கேட்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் அக்சஸ் கீ கேட்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் நேம் கேட்கும். ஓகேவா? இது வந்து ஃபார்மேட் வந்து டிஃபால்ட்டாக ஆப்ஷன் தான், நீங்கள் வந்து ஆப்ஷனலாக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு வந்து உள்ளே கனெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதனால் வந்து இது வந்து செப்பரேட்டாக பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா இது வந்து பழைய வீடியோவில் நானே கொடுத்துருப்பேன், இதை கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஏடபிள்யூஎஸ் ஈஸி டு இது வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை இமேஜ் அட்ரிபியூட்ன்றது ஒரு கமாண்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஐடி கொடுக்குறீங்க. இமேஜ் ஐடி நம்ம வந்துட்டு இதிலே எடுத்துக்கலாம் இல்லையா, இப்போ இங்கே கொடுத்துருந்தோம் இல்லையா இமேஜ் ஐடி வந்துட்டு. ஆமாம், க்ளோன் தான், ஜஸ்ட் லைக் க்ளோனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். அது மாதிரி வந்து நம்மளுடைய சேஃப்டி பர்பஸ்க்காகவும் வந்துட்டு ஏஎம்ஐ வந்து நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஏஎம்ஐ ஐடி வந்து இங்கே கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஏஎம்ஐ ஐடி வந்து இங்கே கொடுக்கணும். நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து லான்ச் பெர்மிஷன் வந்துட்டு அந்த யூசர் ஐடி வந்து பார்த்தோன்னா அந்த அக்கௌண்ட் ஐடி இருக்கு இல்லையா, யாருக்கு வந்து இப்போ கொடுக்குறோமோ அந்த அக்கௌண்ட் ஐடி. இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே எக்ஸாம்பிள் இங்கே ஒரு இங்கே வந்து இவர் அக்கௌண்ட் ஐடி கொடுத்துருந்தார் இல்லையா, சுபானந்தன் வந்து இங்கே கொடுத்துருந்தார். இந்த அக்கௌண்ட் ஐடி வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு சார் இங்கே வந்து கொடுத்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எல்லா பெர்மிஷன் போயிடும். அவருக்கு வந்து டிஸ்பிளே ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் சம்டைம் வந்து இமீடியட்டாக டிஸ்பிளே ஆகாது, சம்டைம் டிலே ஆகும். அதே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் வந்துட்டு அவருக்கு வந்து கிரியேட் வால்யூம் பெர்மிஷன் கொடுக்கணும்னா நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இது நம்ம ஏஎம்ஐ கொடுக்கும்போது நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஏஎம்ஐ நீங்கள் இப்போ வீடியோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து கொடுத்துருக்கேன் நான் வந்துட்டு ஏஎம்ஐ வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது அவர் கிரியேட் வால்யூம் பெர்மிஷன் கொடுத்தா தான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் வால்யூம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்க முடியும். இங்கே வந்து நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் ரெண்டே கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் ஐடி கொடுத்துடணும், அவ்வளோதான். இது ஸ்னாப் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்னாப் ஷாட்டை வச்சு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இது வந்து ஏஎம்ஐ, இது வந்து ஸ்னாப் ஷாட்டு. ஓகே, ஸ்னாப் ஷாட்டுக்கு நம்ம வந்து பார்க்கலாம் கீழே இருக்குது எப்படி கிரியேட் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி பெர்மிஷனை ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து ஆட் பண்ணுறோம், இங்கே வந்துட்டு ரிமூவ் பண்ணுறோம் பெர்மிஷன் வந்துட்டு. அதேமாதிரி தான் ஸ்னாப் ஐடிக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எல்லாத்துக்குமே ரிமூவ் பண்ணுறதுக்கு டோட்டலாக இது பண்ணிடும், அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அட்ரிபியூட் லான்ச் பெர்மிஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இப்போது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் வந்துட்டு. ஓகேவா? இப்போ ஏஎம்ஐ வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா, கிரியேட் பண்ண ஏஎம்ஐக்கு வந்துட்டு ஒரு புக் மார்க் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பெர்மிஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ண போகிறோம்,
இப்போ ஒரு ஏஎம்ஐ வந்து கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா, கிரியேட் பண்ணி நம்ம வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே உள்ளே போயிட்டு சர்ச் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ ஏஎம்ஐ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். இப்போ நான் கொடுத்த ஏஎம்ஐ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து எனக்கு எக்ஸாக்டாக என்ன நேம் கொடுத்துருக்கணும் அந்த நேம் வந்து இப்போ வந்து உள்ளே போய் நீங்கள் போய் சர்ச் பண்ணியிருப்பீங்க. சாம்பிள் ஏஎம்ஐன்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. கொடுத்தோன்னா சம்டைம் அது டிலே ஆகும் வர்றதுக்கு வந்துட்டு. ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இங்கே வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, செப்பரேட்டாக வந்துட்டு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து இங்கே வந்து புக் மார்க் வந்து க்ரியேட் பண்ணி ஷார்ட்கட் மாதிரி அவங்களுக்கு வந்து லிங்க் அனுப்பிச்சி விட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அவங்க வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். ஒரு யூஆர்எல் கிரியேட் ஆகும். அந்த யூஆர்எல் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தா போதும். அந்த யூஆர்எல்லேருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஈஸியாக இது பண்ணிக்கலாம். சரி, இல்லாட்டி இங்கே யூஆர்எல் கிரியேட் ஆகாது. இந்த யூஆர்எல் அப்படியே கொடுக்கணும். சாரி, நான் கன்ஃபியூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுடைய ரீஜன் என்ன ரீஜனோ அந்த ரீஜன் நேம் வந்து கொடுத்துருங்க. ரீஜன் நேம் வந்து எங்கே எடுக்கணும், நீங்கள் போய்ட்டு இங்கே இன்ஸ்டன்ஸில் போனீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு இல்லையா, அவைலபிலிட்டி ஜோன் நீங்கள் இது வந்து சிஎம் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். யூஎஸ் வெஸ்ட் 2ன்றது ரீஜன் நேம். இங்கேயே இருக்கும் ரீஜன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா. இங்கே ஓகே, இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே இல்லாட்டி நீங்கள் வந்து இதான் ரீஜன் நேம் வந்து ஜஸ்ட் வந்து ரீஜன் நேமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி டேஷ்போர்டில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு உங்களுடைய ரீஜன் நேம் வந்து இங்கே வந்துடும். யூஎஸ் வெஸ்ட்னு இருக்குல்ல, இங்கே வந்து வரல. பட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ரீஜன் நேம் வந்து ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கிற ஏபிசிடியை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரீஜன் நேம் வந்து கிடச்சிரும். இது வந்து எல்லாத்துக்குமே அவங்க காமனாக இப்படி தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ரீஜன் நேம் இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே இருக்கிறத காப்பி பண்ணுங்க. இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு இது இல்லை, ஏஎம்ஐ வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே கொடுத்துட்டு நீங்கள் வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் விசார்டு வந்துட்டு ஏஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஎம்ஐ ஐடி கொடுக்கணும். இங்கே கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி அவர் கொடுத்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த ரீஜன் வந்துட்டு டைரெக்டாகவே ஓப்பன் ஆயிரும். இந்த இது வந்துட்டு ஏஎம்ஐ வந்துட்டு இந்த பர்டிகுலர் ரீஜனில். ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து நீங்கள் இதை காப்பி பண்ணிவிட்டு அவங்க ஜஸ்ட் அவங்களுக்கு யூஆர்எல்ல போட்டால் போதும். இது வந்து ஷார்ட்கட்டாக வந்து நம்ம வந்துட்டு புக் மார்க் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இங்கே வந்து எனக்கு எதுவுமே இல்லை, ஏஎம்ஐ வந்து இங்கே எதுவுமே கிடையாது. ஏஎம்ஐ இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு போயிடும். இப்போ இன்னொரு ஏஎம்ஐ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சும்மா வேறு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த நேம் வேணாம், ஒரு இதுக்காக இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் டெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்துட்டு ரீபூட் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி, நீங்கள் வந்து அப்டேட் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து பேக்கப் எடுக்குது. ஓகேவா. இது வந்து ஆன்லைன் பேக்கப் வந்துட்டு நீங்கள் இந்த ஹோல்ட் பேக்கப் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்துட்டு இதை வந்துட்டு அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா ஹோல்டு பேக்கப் வந்து நடக்கும். ஓகே, டேட்டா பேஸ் இதை வந்துட்டு சர்வரை டவுன் பண்ணிவிட்டு பேக்கப் எடுக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் பேக்கப். சர்வர் வந்து டவுன் ஆகாது. ஓகேங்களா. இப்போ வந்து பேக்கப் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு உங்களுடைய கொஞ்சம் டைம் எடுக்கும், சம் டைம் வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இந்த ஏஎம்ஐ ஐடியை வந்துட்டு நம்ம வந்து இங்கே கொடுக்கலாம். கொடுத்தோன்னே இதை வந்து காப்பி பண்ணி யூஆர்எல்ல போட்டால் வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு வேமா வந்துட்டு இது பண்ணி ஷார்ட்கட்டில் ஃபாஸ்ட்டாக வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அதனால் வந்து ஒரு ஷார்ட்கட் கீ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் ஜஸ்ட் வந்து இந்த லிங்கை காப்பி பண்ணி போட்டு கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான்.
ஓகேங்களா? அதான் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து எக்ஸாம்பிள் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து ஜஸ்ட் இது காப்பி பண்ணி போட்டுடணும். இதில் ஏதாவது All participants are unmuted. இதில் ஏதாவது டவுட் இருக்குதா உங்களுக்கு? எல்லாம் கரெக்டா இருக்குது. இதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே இல்ல ஜி, ஒரு தடவை 2 தடவை பார்த்துட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன் ஜி. ஓகே ஓகே. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். டாக்குமெண்ட்டை பார்த்தா நான் உங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எதுவுமே வந்து ஓப்பனாக நீங்கள் டாக்குமெண்ட்டை பார்த்து பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கு புரியும். வந்து நான் சொல்கிறத விட வந்து நீங்களாக வந்து டாக்குமெண்ட்டை பார்த்து ரீட் பண்ணி பண்ணீங்கன்னா புரியும். ஏரபிளிஸை பொறுத்தவரை அவங்க ஸ்டெப்ஸ் வந்து எல்லாமே பக்காவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணவே தேவையில்லை. All participants are muted. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கைட்லைன்ஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கும் எல்லாமே வந்துட்டு. ஓகேங்களா? இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தோன்னா சிஎம் இது வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இதுவும் ஜஸ்ட் லைக் இதுதான் வந்துட்டு நம்ம வந்து சிஎல்ஐ கமாண்டில் வந்து தான் பண்ண போகிறோம். ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ கமாண்டில் தான் இது வந்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு யூசர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் இது வந்து இந்த கமாண்ட் ஒர்க் ஆகலான்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அங்கே வந்து நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதாக சூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, அமேசான் லைனக்ஸ் 2 இல்லாட்டி அமேசான் லைனக்ஸ் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்கேஸ் கமாண்ட் சம்டைம் ஒர்க் ஆகாது, அங்கே நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து அவங்க வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கன்றேன். இப்போ இன்கேஸ் நான் தெரியாமல் வந்துட்டு இங்கே வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இங்கே இருக்குது இல்லையா? நம்ம கிரியேட் பண்ணும்போது பார்த்தோன்னா இப்போ இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நான் தெரியாமல் இப்போ லான்ச் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நான் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் நினச்சிட்டு இருக்கிறேன் வந்து இது அமேசான் லைனக்ஸ் 2ன்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிட்டேன். பட் இங்கே வந்து பார்த்தோன்னா அமேசான் லைனக்ஸ் தான் இருக்குது, 2 கிடையாது. 2 வந்து கீழே இருக்குது இல்லையா? நீங்கள் தெரியாமல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, என்னடா கமாண்ட் எதுவுமே ஒர்க் ஆகவே இல்லையே, இவர் ஏதோ சொன்னார் நம்ம வந்து ஒர்க் ஆகலைன்னு உங்களுக்குள்ள நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து 2, இது வந்து அமேசான் லைனக்ஸ், இது ப்ரீவியஸ் வெர்ஷன், இது லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போ வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வெர்ஷனை வந்து சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டீங்க. லேட்டஸ்ட் வெர்ஷனில் உள்ள நீங்கள் கமாண்ட் ரன் பண்ணிங்கன்னா சம்டைம் ரன் ஆகாது. ஓகேவா? அதுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, இந்த இது ரன் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் லைனக்ஸ் 2க்குள்ளது. ஓகேவா? இப்போ நான் கிரியேட் பண்ணது பார்த்தோன்னா அமேசான் லைனக்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நீங்கள் ரன் பண்ணி காப்பி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எரர் வரும் இந்த மாதிரி வந்துட்டு. ஓகேவா? அமேசான் இது சுடோ அமேசான் லைனக்ஸ் எக்ஸ்ட்ராஸ்ன்னு சொல்லிட்டு கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லி எரர் வருது. ஓகேவா? அது நீங்கள் இங்கேயே பார்த்தோன்னா இவங்களே கொடுத்துருப்பாங்க அந்த எரர் ஏன் வரணும்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தோன்னா இஃப் யூ ரிசீவ் தி எரர் ஸ்டேட்டிங் இந்த எரர் வருதுன்னா கமாண்ட் நாட் ஃபவுண்ட்னு வருதுன்னா தென் யுவர் இன்ஸ்டன்ஸ் வாஸ் நாட் லார்ஜ் வித் தி அமேசான் லைனக்ஸ் 2 ஏஎம்ஏன்னு இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மேக்ஸிமம் நீங்கள் இதில் உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பெஸ்ட்டாக வர முடியும். எப்போயுமே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இதை மட்டும் நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எது வேணாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஈவன் வந்து பார்த்தோன்னா இப்போ நான் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு பொழுதுபோக்காடி நான் வந்து புதுசாக ஏதாவது படிச்சுட்டே இருப்பேன்ட்டு. படிச்சுட்டு வேறு யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அவங்க வந்து பேசுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், யாராவது கேட்டேன்னா சொல்லலாமேன்னு சொல்லிட்டு தான் படிப்பேன். இப்போ வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து டாக்கர் படிச்சிருக்கேன், கூபர்நெட்டிஸ் படிச்சிருக்கிறேன், ஈவன் வந்து ஆர்டிஎஸ் எல்லாமே படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா MySQL, PostgreSQL இதுவும் வந்து படித்து வச்சிருக்கிறேன். ஓகேவா? இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்த்தோன்னா HTMLனா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பூட்ஸ்ட்ராப்னா என்ன, ஓகேவா? அதுக்கப்புறம் CSS ஃபைல்னா என்ன, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து படித்து இதுலேயும் வந்து ஒரு சில சைட்லாம் க்ரியேட் பண்ணி பார்த்து அதை வந்து எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு பேசிக்காக ஒரு சைட் க்ரியேட் பண்ண சொன்னால் இமீடியட்டாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? அந்த இது வந்து எனக்கு தேவையில்லை தான், பட் இருந்தால் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி ஏன் இதை வந்து க்ரியேட் பண்ணணும்னா ஃபியூச்சரில் எனக்கு ஏதாச்சும் ஒரு டூல் க்ரியேட் பண்ணணும்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றாங்களோ தான். ஓகேவா? இப்போ நானே டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் போக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆரக்கில் வந்து பார்த்தோன்னா அபெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அபெக்ஸ் டூல்லேயே வந்து நீங்கள் மானிட்டரிங் வந்து நிறைய க்ரியேட் பண்ணிக்கலாம். மானிட்டரிங் டூல் வந்து ஓகேவா? அங்கேயும் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்துட்டு CSS, HTML, CSS ப்ளஸ் வந்துட்டு பூட்ஸ்ட்ராப், இந்த 3 தான் வந்து அங்கேயும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஆரக்கிள் அபெக்ஸ், ஆமாம் கரெக்ட் தான்.
ஓகேவா? இது எல்லாமே இப்போ ஆரக்கிள் அபெக்ஸ்னா வந்து அது வந்து இன்பில்டாக இருக்கும். வினோத் வந்துட்டு ஆரக்கிள்குள்ளேயே வந்து இன்பில்டாக வந்து ஒரு ஃப்ரீ டூல் வந்துட்டு அது வந்துட்டு அதில் வந்து மானிட்டரிங் டூல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதா கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து வெப் டெவலப்மெண்ட் நிறைய தெரிஞ்சுக்கணும். கோடிங் வந்து இது SQL PL கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ளே போயிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன வேணாலும் கால் பண்ணிக்கலாம். என்ன ஸ்கிரிப்ட் வேணாலும் நீங்கள் கால் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஈவன் பைத்தான் இல்லாட்டி SQL PLSQL ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஷெல் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து மானிட்டரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட் ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணணும். நீங்கள் போய் இதில் போயிட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக யாராவது பிளாக் போடுறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து இப்போ ஆரக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போடுவாங்க. ஆரக்கிள் பிளாக் போஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் நிறைய வரும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமானா எனக்கு தெரியாது வந்துட்டு. ஓகே, எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆரக்கிள் டாக்குமெண்ட்லேருந்து தான் எடுத்து போடுவாங்க. ஒவ்வொருத்தரும் பிளாக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, உள்ளே போயிட்டு நீங்கள் தான் வந்து இது பண்ணிக்கணும். இப்போ இவங்க வந்து மேக்ஸிமம் ஆரக்கிள் டாக்குமெண்ட் வந்து காப்பி பண்ணி அவங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுலேருந்து தான் காப்பி பண்ணி அவங்க வந்து கிரியேட் பண்ணி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இங்கே வந்து எல்லாமே கவர் ஆகாது அவங்களுடைய சைட்டில் வந்துட்டு. பட் உங்களுடைய அஃபிஷியல் சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆகும். நீங்கள் வந்து எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் படிச்சிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கமாண்டும் நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்கேஸ் எனக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு எரர் வந்துருச்சு இல்லையா, நான் கன்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து பார்த்தோன்னா ஆரக்கிள் லைனக்ஸ் அமேசான் லைனக்ஸ் வந்து 2 இல்லாட்டி அமேசான் லைனக்ஸ்ன்னு சொல்லிட்டு இல்லையா. இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இங்கே உள்ளே வந்து சொல்லிடுவாங்க அமேசான் லைனக்ஸ் தான். அமேசான் லைனக்ஸ் 2 கிடையாது. நம்ம வந்து அமேசான் லைனக்ஸ் AMI தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் அமேசான் லைனக்ஸ் 2 சூஸ் பண்ணியிருந்தால் இங்கே வந்து அமேசான் லைனக்ஸ் 2ன்னு வரும். ஓகேவா? ரிலீஸில் வந்து ஈவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக வந்துட்டு அமேசான் லைனக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து என்ன ரிலீஸ் நீங்கள் என்ன லைனக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாது. சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிளை பொறுத்தளவு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆரக்கிள் லைனக்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ரெட் ஹேட் லைனக்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து என்ன லைனக்ஸ்னு தெரியலன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு இஷ்யூ வருது, நீங்கள் வந்து ஆரக்கிள் சப்போர்ட்டுக்கோ இல்லாட்டி வந்துட்டு அந்த OS லெவலில் யாருக்கு டிக்கெட் கிரியேட் பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு இங்கே போய் தான் பார்க்கணும். ஆரக்கிளில் நீங்கள் டிக்கெட் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரெட் ஹேட் லைனக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு ஆரக்கிள் லைனக்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏன்னா ஒரு சில இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி OS பொறுத்தும் வரும். ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்துட்டு ரியல் டைமாக வந்து நீங்கள் திங்க் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணிக்கணும். அதனால் டாக்குமெண்ட்டை மேக்ஸிமம் ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்கே வந்து பாஸ்வேர்டை டிசேபிள் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கன்றிருக்காங்க. வித்தவுட் பாஸ்வேர்டு தான் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரூட் அக்சஸ் வந்து டிசேபிள் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த மாதிரி SSH வந்து ரிமூவ் பண்ணுங்கள். பப்ளிக் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் எல்லாத்தையுமே வந்துட்டு. இந்த மாதிரி இது நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். DNS வந்து டிசேபிள் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் படிக்கணும். படித்தா தான் வந்து நீங்கள் வந்து வேறு யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு AMI. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு AMI வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு AMI க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த AMI ஏன் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு இன்சூரன்ஸில் ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அங்கே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டரிங் டூல் கிரியேட் பண்ணி இன்சூரன்ஸில் வந்து வச்சுருக்கிறேன். ஓகேவா? அது வந்து ஏன் கிரியேட் பண்ணேன்னா ஒன்று என்னுடைய பர்பஸ்க்காக என்னுடைய கஸ்டமர் வந்துட்டு யூஸ் பண்ணணுன்றதுக்காக வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதை வந்து ப்ரைவேட்டாக நானே வச்சுருக்கலாம். இல்லை பப்ளிக்காக வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணட்டும். ஓகேவா? ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணால் ஃபர் ஹவருக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் டாலர் கொடுக்குறாங்கன்னா ஈஸியாக இருக்கும்ன்றதுனால அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ ஃபர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 rupees வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து லாபம் தான் இல்லையா? இல்லை ஒரு 10 rupees வருதுன்னா ஃபர் ஹவருக்கு வந்து ஒரு 10 rupees இல்லை 30 rupees அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியன் ருபீஸில் வந்துட்டு ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 10 rupees வருதுனாலும் லாபம் தான். ஈவன் 5 rupees இல்லாட்டி ஒரு 1 rupee வந்தாலுமே
8 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு வந்து 24 ருபீஸ் வருது ஓகேவா. அவங்க வந்து ஜஸ்ட் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. அதுக்கு தான் வந்து பெய்டு ஏஎம்ஐன்றது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஏஎம்ஐ க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மார்க்கெட் ப்ளேஸில் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. 2 டைப் இருக்குது வந்து பெய்டு ஏஎம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராவது வந்து டெவலப் ஒரு டூல் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா. அந்த டூலை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஜஸ்ட் வந்து இன்சூரன்ஸில் போங்க, லான்ச் இன்சூரன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து மார்க்கெட் பிளேஸ்ன்னு இருக்கும். மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு இங்கே வந்துட்டு மானிட்டரிங் டூல் ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் வாட்ச் டாக்குன்னு நினைக்கிறேன். டாக்குன்னு போட்டாலே வந்துடும், மறந்து போச்சு. டேட்டா டாக் ஓகே. டேட்டா டாக்குன்னு போட்டிங்கன்னா இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு டூலு ஓகேவா, மானிட்டரிங் டூல். இது வந்துட்டு பார்த்தோன்னா டேட்டா டாக் வந்துட்டு ஒரு நிமிஷம். இங்கே வந்து பார்த்தோன்னா டேட்டா டாக்னு போட்டாலே வந்துடும். AWS மானிட்டரிங் போட்டாலே இங்கே வந்து வந்துடும் ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா இதே தான் கொடுத்துருக்குறோம். இங்கே ஓகே இங்கே வரல ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் மானிட்டரிங் டூல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா AWS மானிட்டரிங்னு சொல்லி போடுவோம். இல்லாட்டி ஜஸ்ட் வந்து மானிட்டரிங் போடுங்க. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம போடலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா மானிட்டரிங் டூல் நிறைய இருக்குது ஓகேவா. நீங்கள் ஏதாச்சும் ஒரு மானிட்டரிங் டூல் நீங்கள் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய பெய்டு வெர்ஷன்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்துட்டு அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ யூஸ் ஆகும்ன்ற இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுப்பாங்க. இப்போ இது எடுத்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ பாருங்கள் அவங்களுடைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ கொடுக்கணும். இங்கே வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்குது பார்த்தீங்களா $0.01 ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா இந்தியன் ருபீஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சிடும். $0.01 இந்தியன் ருபீஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு per ஹவருக்கு வந்து பார்த்தோன்னா 75 பைசா வந்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி அவங்களுடைய அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்கேஸ் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு இது பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே. இது வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அப்சர்வியம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். இது வந்து பார்த்தோன்னா ஈஸ்யூர் இன்சூரன்ஸ். இப்போ இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய ஈஸ்யூர் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து இப்போ T2 மைக்ரோ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு அமௌண்ட் தான் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்குது. பெய்டு வெர்ஷனாக போயிடும் ஓகேவா. இது பேஸ்ட் ஆன் உங்களுடைய இன்சூரன்ஸ் டைப்பை பொறுத்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா பெய்டு ஏஎம்ஐன்னு சொல்லிட்டு. இல்லை உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணணுன்னாலும் அவங்க இங்கேயே கொடுத்துருப்பாங்க ஸ்டெப்ஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் பிளேஸில் the AWS marketplace is an online store where you can buy software that run on AWS, including AMIs that you can use to launch your issued instance வந்துட்டு ஓகே. இங்கே வந்து பார்த்தோன்னா கேட்டகரிஸ் வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா கேட்டகரிஸ்னால் டெவலப்பர் டூலு இல்லை நீங்கள் என்ன வேணுனாலும் அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்துடுது செப்பரேட்டாக வந்துட்டு. ஜஸ்ட் வந்து மானிட்டரிங் சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக் கேட்டகரிஸில் வந்து இங்கே செப்பரேட்டாக வந்துடும் ஓகே. என்ன மானிட்டர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஓகே. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே. அங்கே வந்து டேட்டா டாக்குன்னு கொடுத்தா வருதான்னு தெரியல, திரும்ப கொடுத்து பார்க்கலாம். இது வந்து ஒரு மானிட்டர் டூல். நிறைய இடத்துல இதுதான் யூஸ் பண்ணுறாங்க, டேட்டா டாக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகேவா.
இது வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து க்ளவுட் வாட்ச் இருக்கு இல்லையா, க்ளவுட் வாட்சில் வந்து லாக் ஃபைலை எடுத்து ஜென்ரேட் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்கும். இங்கே 7 தான் இருக்குது. இதில் வந்து இங்கே இருந்த மாதிரி தெரியல. ஓகே, நீங்கள் டேட்டாடாக் நீங்கள் வந்து அவங்களே தனியாக வந்து சைட் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேவா. இன்கேஸ் உங்களுடைய மார்க்கெட் பிளேஸில் வந்து நீங்கள் போய்ட்டு உங்களுடைய ஏஎம்ஐ வந்து நீங்கள் போடணுனாலும் தனியாக செப்பரேட்டாக போட்டுக்கலாம். இங்கே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க எப்படின்னு சொல்லிட்டு. சேம் தான், திரும்பவும் வந்துட்டு நம்ம வந்து பெய்டு ஏஎம்ஐ எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸி கன்சோலில் போகிறீங்க. ஓகேவா. நேவிகேஷன் பண்ணு ஏஎம்ஐ. இங்கே வந்து பப்ளிக் இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓனர் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் பிளேஸ் நம்ம முன்னாடியே காமிச்சிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். 2 டைப்ஸாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி போய்க்கலாம், இல்லாட்டி லான்ச் இன்சூரன்ஸ் அதை சூஸ் பண்ணி போய்க்கலாம். ஓகேவா. உங்களுடைய ப்ராடக்ட் கோட் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மேக்ஸிமம் இது ஃபைன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப இது வந்துட்டு. இல்லை டைரெக்டாக நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் போய் பண்ணணும்னா மார்க்கெட் பிளேஸில் இங்கே வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் போய் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களே இங்கே கொடுத்துருக்காங்க லிங்க் வந்து, சேம் லிங்க் தான். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இந்த லிங்க் போகும். இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கணும். என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைன் பண்ணால் இங்கே வந்துட்டு செப்பரேட்டாக பார்த்துக்கலாம். ஏஎம்ஐ வந்துட்டு இங்கே வந்து செப்பரேட் ஏஎம்ஐ இங்கே எல்லாமே வந்துடும் டோட்டலாக. ஓகேங்களா. இது வந்து மார்க்கெட் பிளேஸ்க்குன்னே சொல்லிட்டு செப்பரேட்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாடாக் கொடுத்தோன்னா வருதான்னு தெரியல. இங்கே இருக்குது பாருங்கள் டேட்டாடாக்னு சொல்லிட்டு. ஓகேவா. இதில் வந்து பார்த்தோன்னா இவங்க ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பேசிக்கோ மாடல் இருக்குது. நீங்கள் வந்து ஹவர்லி பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து எவ்வளோ ஹவர்ஸ் வந்துட்டு மானிட்டரிங் எல்லா இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷனையும் நீங்கள் வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுக்கும் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க கமாண்ட் வந்துட்டு பர்ச்சேசிங். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு செப்பரேட்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கே இருக்குது இல்லையா, மேனேஜிங் ஒரு AWS மார்க்கெட் பிளேஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் இங்கே கொடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். பட் பண்ணுறதா இருந்தால் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா பெய்டு வெர்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தால். நானும் பண்ணதில்லை, ஏன்னா பயந்துட்டு பண்ணலை. பட் வந்து பார்த்தா நீங்கள் இன்கேஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து எதுக்காக மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலையுமே இருக்கும் அந்த மார்க்கெட் பிளேஸ்ன்றது, எல்லா க்ளவுட்லேயுமே இருக்குது உண்டு. நீங்கள் இதை வந்து இது பார்த்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்துட்டு ஏஎம்ஐ வந்துட்டு கிரியேட்டிங் ஆன் அமேசான் EBS பேக்வர்ட் லைனக்ஸ் ஏஎம்ஐன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு ஸ்னாப்ஷாட்டை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து இருக்கும். ஓகேவா. ஸ்னாப்ஷாட்னா நம்ம வந்து இதை வந்துட்டு இப்போ ஸ்டோரேஜை வந்துட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் பேக்கப் எடுத்து அந்த ஸ்டோரேஜ்லேருந்து நீங்கள் வந்துட்டு புதுசாக வந்து ஒரு ஏஎம்ஐ வந்து க்ரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நார்மல் ஏஎம்ஐக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நாளைக்கு வந்து இது வந்து பார்ப்போம் அப்படின்னு, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதை மட்டும் ரொம்ப இதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே. இது வந்து இன்னும் இன்டெப்த்தாக போகணும் இதில் வந்துட்டு. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா கான்செப்டே மாறும் கொஞ்சம் வந்துட்டு. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் நிறைய இது பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கும் என்னால் போக முடியல டைம் வந்துட்டு. நம்ம இதனால் இது லைட்டாக வந்து பார்த்துடலாம் இது மட்டும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய அக்கௌண்ட் இதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு இதில் வந்து 2 இன்சூரன்ஸ் ஓடிட்டுருக்கு. இதில் வந்து ஒரே ஒரு ஏஎம்ஐ மட்டும் இருக்குது. நீங்கள் ஏஎம்ஐ மறந்துடாமல் டெலிட் பண்ணி விட்டுறணும். ஓகேவா. அப்படியே வச்சிடாதீங்க. அதேமாதிரி அடிஷ்னல் வால்யூம் வந்து நான் இப்போ தான் டெலிட் பண்ணேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. நீங்கள் காலைல ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் டெலிட் பண்ணேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 3GB 2GB வச்சுருந்தேன் இல்லையா. நீங்கள் வந்து அந்த இதை வந்து ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணாட்டி நீங்கள் டெர்மினேட் பண்ணும்போது வால்யூம் வந்து டெலிட் பண்ணுறன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆகிடும். இன்கேஸ் அன்டிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டெலிட் ஆகாது. அதையும் நீங்கள் டெலிட் பண்ணிடணும். ஓகேங்களா. இல்லாட்டி வந்து அன்னெசரியாக வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட்டு மேபி போய்கிட்டு இருக்கும். நீங்கள் வந்து 30GB மேலே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டோரேஜுக்கு வந்துட்டு. ஓகே. இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன்.
ஓகே, இப்போ வந்து அந்த லிங்க்கே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஓகேவா? நம்ம வந்து பார்த்தா இப்போ நாலேஜ் சென்டர்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த நாலேஜ் சென்டரில் போனீங்கன்னா இந்த லிங்க் தான். ஜஸ்ட் வந்து இந்த நாலேஜ் சென்டர் ஈஸியாக எடுத்துக்கலாம். எங்கே போய் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சப்போர்ட் சென்டர் இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து சப்போர்ட் சென்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாலே புதுசாக வந்து இங்கே வந்து புதுசாக ஓப்பன் ஆகும். சப்போர்ட் சென்டரில் வந்துட்டு இங்கேயே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் சென்டர் இங்கே இருக்கும். இன்கேஸ் தெரியல என்னென்னா உங்களுக்கு எப்படி நாலேஜ் சென்டருக்குள்ள போகணும்னு தெரியலன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து சப்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சப்போர்ட் சென்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சப்போர்ட் சென்டர் பேஜுக்கு வந்துடும். இங்கே இருக்குது சப்போர்ட் சென்டர் பேஜ் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாலேஜ் சென்டருக்கு வந்து வந்துடும். ஓகே, இந்த நாலேஜ் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இங்கே கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய வந்து ரியல் டைமாக இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த இஷ்யூஸ்லாம் அங்கே நிறையா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நாலேஜ் சென்டரில் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், பாப்புலர் சர்வீஸ்னால் மேக்ஸிமம் நமக்கு வந்து ஈஸி டு இன்சூரன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் பாப்புலர் சர்வீஸில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அனாலிட்டிக்ஸுங்கிறது செப்பரேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இன்டகிரேஷன், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் பில்லிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு, இங்கே வந்து பிஸ்னஸ், அதுக்கப்புறம் இங்கே கீழே செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று நீங்கள் பார்த்துட்டே போகலாம். டேட்டாபேஸ்க்கு செப்பரேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டெவலப்பருக்கு செப்பரேட்டாக இருக்கும். இன்டர்நெட் திங்ஸு, மேனேஜ்மெண்ட் அண்டு கவர்னன்ஸ், இந்த மாதிரி வந்து வரிசையாக இருக்கும். எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்துட்டே போகலாம். மைக்ரேஷன் வந்து மேக்ஸிமம் மைக்ரேஷன் ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூலாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருக்கும் செப்பரேட்டாக வந்துட்டு. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஈஸி டு இன்சூரன்ஸ் நம்ம வந்து வரலாம். இங்கே ஈஸி டு இன்சூரன்ஸில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே கீழே வந்து வந்துடும். ஏன்னா இது வந்து நிறைய இருக்குது பேஜ் வந்துட்டு. நீங்கள் தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஒவ்வொருலேயும் வந்து ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? நீங்கள் எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து தெரியலன்னா நீங்கள் இங்கே லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஈஸி டு இன்சூரன்ஸ் போனீங்கன்னா இங்கே வந்து வந்துடும். இதுலேயே சொல்லியிருப்பாங்க ஏன் வந்துட்டு க்ரியேட் பண்ண இந்த மாதிரி எரர் வருதுன்னு சொல்லிட்டு. ஹவு கேன் ஐ அலோகேட் மெமரி டு டாஸ்க் இன் இது வந்து சாரி ஈஸி டு இன்சூரன்ஸ் கிடையாது. இங்கே இருக்குது ஈஸி டு இன்சூரன்ஸ். விண்டோஸ்க்கு இருக்குது, லைனக்ஸ்க்கு இருக்குது. பாருங்கள், ஈஸி டு இன்சூரன்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா ஒய் காண்ட் ஐ லான்ச் ஈஸி டு இன்சூரன்ஸ் ஃப்ரம் தி மை காப்பீடு ஏஎம்ன்னு இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து அது ஏன் நீங்கள் வந்துட்டு காப்பீடு ஏஎம்ஐ வச்சு எதுக்கு வந்து நீங்கள் பண்ண முடியலன்ட்டு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ரிசொல்யூஷன் மாதிரி கொண்டு கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்துட்டு. ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே படித்து பார்த்துக்கலாம். ஸ்டெப்ஸ் வைஸாக இருக்கும் ரெசல்யூஷன் வந்துட்டு. ஓகேவா? இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? அது மாதிரி தான் இங்கே ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஒய் டிட் அமேசான் ஈஸி டு இன்சூரன்ஸ் டெர்மினேட் மை இன்சூரன்ஸ் வந்து இப்போ ஏன் வந்து அமேசான் இன்சூரன்ஸ் டெர்மினேட் ஆகுதுன்னா அதுக்கும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. எதனால் டெர்மினேட் ஆகலாம்னு சொல்லிட்டு. ஓகேவா? நீங்கள் ஒன்று ஒவ்வொரு எரர் பேஸ்டாக இங்கே வந்து இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதையும் பார்க்கலாம் நாலேஜ் பேஸ்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மேலே வந்து இங்கே 3 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து இது நாலேஜ் சென்டரு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டிஸ்கஷன் ஃபோரம் ஒன்று இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்துக்கலாம். இல்லாட்டி நம்ம AWS டாக்குமெண்ட் இப்போ இதில் இருக்கிறோம் இல்லையா? அங்கே வந்து AWS டாக்குமெண்ட் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா? நம்ம இதிலே இருக்கும், நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இது வந்து பார்த்தோன்னா இதுவும் நாலேஜ் சென்டர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு டிஸ்கஷன் ஃபோரம் செப்பரேட்டாக இருக்கும். இதுலேயும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நிறைய பேர் எரர் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த எரர்லாம் இங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அங்கே வந்து இது பண்ணிக்கலாம். எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். அங்கே வந்து கம்ப்யூட்டரில் ஈஸி சூஸ் பண்ணிங்கன்னா செப்பரேட்டாக அவங்களுக்கு மட்டும் போயிடும். சரி, இது வந்து ஃபோரமில் போகல, வேறு எங்கேயும் போகுது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். உங்களுக்கு என்ன பேஸில் வந்து எரர் வருதோ இப்போ ஈஸி இன்சூரன்ஸ்க்கு போனீங்கன்னா அது வரதான் பார்க்கலாம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக இருக்குன்னா இங்கே வந்து இதில் வந்து பார்த்துக்க வேண்டிய இதில் வந்து இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஜாப்ஸ் ரிலேட்டடாக போகுது இது வந்துட்டு. இல்லை டிஸ்கஷன் ஃபோரம் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து தெரியும் நீங்கள் வந்துட்டு எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்துருச்சு. ஓகே, டேக் கிளிக் பண்ணாலும் இங்கே வந்துடுது. இதில் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே போகணும். இங்கே போய்ட்டு நீங்கள் இங்கே டேக் இருக்கு இல்லையா, பாப்புலர் டேக், இதில் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. வியூ ஆல் டேக்னா எல்லா டேக்குமே வந்துடுது.
இதில் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஈஸி இன்சூரன்ஸ் நம்ம சூஸ் பண்ணால் இங்கே வந்துட்டு அது ரிலேட்டடான இதெல்லாம் வந்துடுது. இங்கே வந்துட்டு இது ரியல் டைமாக யாராவது வந்து ஃபேஸ் பண்ணால் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம இது ஓடிஎன் மாதிரி தான். ஓகேவா? நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். ஆரக்கிள் டெக்னிக்கல் டிஸ்கஷன் இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து செப்பரேட் ஃபார்ம் ஒவ்வொருலையும் செப்பரேட்டாக இருக்கும் வச்சுருப்பாங்க. இதில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் சென்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம செப்பரேட்டாக டிக்கெட் க்ரியேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எத்தனை டிக்கெட் நம்ம இது வந்து நம்மளுடைய ஓன் டிக்கெட் எத்தனை டிக்கெட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஹெல்த் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணி இது எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ட்ரஸ்ட் அட்வைசரும் அதுமாரி தான் உண்டு. ட்ரஸ்டட் அட்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு எத்தனை இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு பக்காவாக ஓடிட்டுருக்கு, எத்தனை இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குதா, இல்லாட்டி ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, அது வந்து சொல்லிடும் இது தேவையில்லையான்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய காஸ்ட் ஆப்டிமைசேஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு டூல் தான். ஓகேங்களா? இதில் வந்து நாலேஜ் சென்டர் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபோராம் வந்து செப்பரேட்டாக காப்பி பண்ணி வச்சுருந்தேன். இதே உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு ஹெல்த் செக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த டேஷ்போர்டு ஹெல்த் செக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட இஷ்யூஸ் வந்து லேட்டஸ்ட்டாக வந்துட்டு பர்சனல் ஹெல்த் செக் தான். இது வந்துட்டு லேட்டஸ்ட்டாக என்னென்ன இஷ்யூ இருந்தது எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட் லாக் இருந்துச்சுன்னா ஈவெண்ட் லாக் இன்ஃபர்மேஷனை இங்கே வந்து பார்த்துக்கலாம். இது வந்து டோட்டலாக வந்துட்டு நம்ம குளோபலைஸாக இருக்கிறது. ஓகேவா? எப்பப்பெல்லாம் வந்து இஷ்யூ வந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து காமனாக வந்துட்டு அவங்களே வந்துட்டு இது ஏடபிள்யூஎஸ்லேருந்து வந்து செப்பரேட்டாக போட்டுகிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி க்ளவுட் வாட்ச் செட்டப் வேணால் நீங்கள் வந்து செப்பரேட்டாக செட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போதைக்கு பார்க்க தேவையில்லை. இது வந்து லேட்டராக பார்ப்போம் எப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ சப்போர்ட் சென்டர் இருக்கு இல்லையா, சப்போர்ட் சென்டர்லேயே வந்து நம்ம இப்போ நீங்கள் வந்து சப்போர்ட் சென்டர் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய டிக்கெட் நீங்கள் எத்தனை கிரியேட் பண்ணியிருந்தீங்க எல்லாத்தையுமே இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு உங்களுடைய பிளான் வந்துட்டு நீங்கள் என்னென்ன பிளானை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கணும்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். சப்போர்ட் பிளான் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு இங்கே இந்த சப்போர்ட் சென்டர் கீழே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வியூ சப்போர்ட் பிளான் இருக்கும். ஓகேங்களா? இல்லாட்டி உங்களுடைய சப்போர்ட் பிளான் இப்போ என்னுடைய கரண்ட் பிளான் வந்து பார்த்தோன்னா பேசிக் ஃப்ரீ வந்துட்டு நான் என்னுடைய பிளானை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். ரெண்டும் ஒரே பேஜ் தான் போகும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும். இது ரெண்டும் சேம் தான் நினைக்கிறேன். சேம் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய சப்போர்ட் பிளான் வந்து வியூ பண்ணி பார்க்குறது. ஃபியூச்சர்ஸில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது, இங்கே வந்து எவ்வளோ ஹவர்ஸ் வந்துட்டு மினிமம் எஸ்எல்ஏ எல்லாம் எவ்வளோ வந்துட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இஷ்யூன்னு வந்துச்சுன்னா அவங்க எத்தனை நிமிஷத்தில் வந்துட்டு அப்டேட் பண்ணணும், அக்னாலஜ் பண்ணணும்னு இருக்கும் இல்லையா. இப்போ பிஸ்னஸ்னு போனால் தான் வந்து அவங்க வந்து 15 மினிட்ஸில் வந்து அக்னாலஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்டர்பிரைஸில் போனீங்கன்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே அக்னாலஜ் பண்ணணும். பிஸ்னஸ்னால் வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து 1 ஹவருக்குள்ளே அக்னாலஜ் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு நார்மலாக வந்துட்டு டெவலப்பர்னால் 2 ஹவர்ஸ்க்குள்ளே அக்னாலஜ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் கால் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும், நான் டிக்கெட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செப்பரேட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அன்லிமிட்டட் கேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி வந்து ஒரே ஒரு ப்ரைமரி கான்டாக்ட். இது வந்து அன்லிமிட்டட் கான்டாக்ட், அன்லிமிட்டட் கேசஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎம் சப்போர்ட்டோடு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்களுக்கும் இது சேம் தான். ஒவ்வொன்றும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இதுக்கும் இந்த நாளில் இதெல்லாம் பார்க்கணும். இதுன்னா எக்ஸாம் ரிலேட்டடாக வந்து கேட்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் வரும், இது மாற்றி கொடுப்பாங்க வந்து எக்ஸாம்ஸில் வந்துட்டு. நீங்கள் இதை பேஸ் பண்ணி கூட பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து அக்கௌண்ட் மேனேஜர் இருப்பாங்க இல்லையா, இது வந்துட்டு டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜரும் வந்துருப்பாங்க, டேம்னு சொல்லிட்டு. அந்த டேம் வந்து பார்த்தோன்னா ஆரக்கிள்ஸ் இதில் வந்து என்டர்பிரைஸ் எடிஷன் மட்டும் தான் வந்து சப்போர்ட் இருக்கும். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்டர்பிரைஸ் எடிஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இங்கே வந்துட்டு ப்ரைஸிங் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க.
பெர் மந்த் பார்த்தீங்கன்னா $29 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டெவலப்பர் போகிற மாதிரி இருந்தால். இது வந்து பெர் மந்த் வந்து $100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா $15,000 வந்து பெர் மந்த் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதனால் சப்போர்ட் ப்ரைஸிங் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும் எல்லாமே. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். அது மாதிரி டிக்கெட் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வந்து இல்லையா, எப்படி கிரியேட் பண்ணணும். ஜஸ்ட் இங்கே வந்து கிரியேட் சப்போர்ட்டில் போயிட்டு சப்போர்ட் சென்டர், அதுக்கப்புறம் வந்து கிரியேட் கேஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்துட்டு பேஸ்ட் ஆன் தி இஷ்யூ பொறுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் சர்வீஸ் லிமிட்னு இருக்கு இல்லையா, சர்வீஸ் லிமிட் இன்க்ரீஸ்னால் இங்கே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் இன்சூரன்ஸில் போயிட்டு இங்கே லிமிட்ஸ்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு என்னென்ன லிமிட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வந்துடும். ஓகே, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங்கில் 200 கிரியேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து 200 கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் எம்எஸ்என் இது M5N இருக்குது. டெடிகேட்டட் ஹோஸ்ட் வந்து எனக்கு எதுவுமே அக்சஸ் கிடையாது. டெடிகேட்டட் ஹோஸ்ட்னா செப்பரேட் ஹோஸ்ட் வந்து நம்ம வந்து ரிக்யூஸ் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து எல்லாமே இந்த பேஜ்லேயும் டெடிகேட்டட் ஹோஸ்ட் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தேர்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் பர்பஸ் எஸ்எஸ்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இது வால்யூம் வந்து எஸ்எஸ்டி வால்யூம் வந்து எவ்வளோ வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 300 TB வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். சார் மேக்ஸிமம் வந்துட்டு. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக்கும் மேக்ஸிமம் 300 TB வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கோல்டு HDD இது வந்து 300, எல்லாமே 300 தான் ஸ்டோரேஜ் வந்து. ஓகேவா? அதே மாதிரி IOPS இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம்னா 3 lakhs வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். 3 lakhs ஆமாம் 3 lakhs. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கிளாசிக் லோட் பேலன்சர் 20 வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஈஸி இன்சூரன்ஸ் எவ்வளோ கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோன்னா அதையும் பார்க்கணும். அது மாதிரி VPC இருக்கு இல்லையா, VPCலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 தான் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து கிரியேட் பண்ண முடியாது VPC வந்துட்டு. இது வந்து இப்போதைக்கு கிளாசிக் எலாஸ்டிக் IP வந்து இப்போ இது எதுவுமே கிடையாது. அதனால் வந்து இதை வந்து நீங்கள் விட்டுடலாம். ஓகேவா? VPC பார்த்தீங்கன்னா VPCயில் ரவுட் டேபிள் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ் பெர் ரவுட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 150 வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். அதேமாதிரி ஒரு VPCயில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட் டேபிள் பெர் VPCனா 200 ரவுட் டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி லோட் பேலன்சரு. ஓகே, இந்த மாதிரி வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் இங்கே போய் தான் பார்க்கணும். டார்கெட்டை கிளிக் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் இந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஒரு நிமிஷம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 5 ஈஸி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் ஆல்ரெடி எனக்கு கொடுத்துருந்தாங்க. இங்கே இருக்குது ரிசோல்ட் இன்சூரன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இன்சூரன்ஸ் சேர்த்து கொடுத்துட்டாங்க இங்கே வந்துட்டு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பழைய டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு என்னோடய பழைய வீடியோவில் எடுத்து பாருங்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வரிசையாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஈஸி இன்சூரன்ஸும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா T2 மைக்ரோனா எத்தனை கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாமே 20 இருக்கும். இப்போ வந்து இது கம்பைன் பண்ணி டோட்டலாக 20 இன்புட் சொல்லி போட்டாங்க. ஓகேவா? அதனால் வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா CPUலாம் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ CPU வச்சு கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள், இது வந்து டைமிங் வந்து மேக்ஸிமம் சொல்லிட்டாங்க. சாரி, இது வந்து லெட்டர் பேஸ் பண்ணி இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ வந்து ACDHIMRTZ இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் டைப் எல்லாமே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை கிரியேட் பண்ணிக்கலாம்? மேக்ஸிமம் எல்லாமே சேர்ந்து 20 தான் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? 20 இன்சூரன்ஸ் வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து 20 இன்சூரன்ஸ்க்கு மேலே வேணும்னா, நான் 20 இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணி பார்த்ததில்லை, பட் எனக்கு தெரிஞ்சு 20 இன்சூரன்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இன்கேஸ் அதுக்கு மேலே கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே. அப்படி இல்லை உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு சப்போர்ட்டில் போயிட்டு இங்கே இன்க்ரீஸ் இது சர்வீஸ் லிமிட் இன்க்ரீஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு டைப் நேம் கொடுக்கணும். டைப் வந்து என்ன டைப்புன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது ஈஸி இன்சூரன்ஸ் வந்துட்டு. இங்கே வந்து பார்த்தோன்னா இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸி இன்சூரன்ஸஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு எத்தனை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். உங்களுக்கு எத்தனை வேணும், எந்த ரீஜனில் வந்து வேணும், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரிக்வெஸ்ட் என்னவோ அதை கொடுத்துட்டு நீங்கள் நம்பர் ஆஃப் இங்கே வந்து டைப் பண்ணணும். எனக்கு வந்து எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெப்பால் போனான்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? வெப்னா உங்களுக்கு மெயில் வந்துடும். ஃபோன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து கால் பண்ணிடுவாங்க. இல்லை உங்களுக்கு டிக்கெட்டிங் கியூ பேஸ் பண்ணி கூட கால் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ஒரு ஆப்ஷன் வந்துட்டு. ஓகேவா? இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் வந்து இதோடைய சர்வீஸ் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் வேணும்னா இது வந்துட்டு நீங்கள் இங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போர்ட் சென்டர்லேயே கீழே இருக்குது. இதுலேயே வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இது பண்ணுற மாதிரி இருக்கும்.
நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டியதான். ட்ரைனிங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். இல்லாட்டி வந்து வீடியோஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இங்கேயே வந்து எல்லாமே பார்த்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு இது பண்ணுற மாதிரி தான். சப்போர்ட்டு எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பிளான் பார்த்துட்டோம். இது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்போர்ட் சென்டர் தான் போகுது. ஓகே, நீங்கள் எத்தனை டிக்கெட் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்ற இன்ஃபர்மேஷன் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டிக்கெட்டிங் ஹிஸ்ட்ரி வந்து ஓகே. லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேசிங் ஆப்ஷன் இதெல்லாம் வந்து லேட்டராக பார்க்கலாம். இது வந்து நம்ம இதுலேயே தான் யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட்லேயே தான் இருக்கும். பர்ச்சேசிங் ஆப்ஷன் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தோன்னா இங்கேயே பர்ச்சேசிங் ஆப்ஷன் நார்மலாக கொடுத்துருப்பாங்க. நம்ம க்ளோஸ் பண்ணாதனால திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இன்சூரன்ஸில் போனால் இங்கே இருக்குது பர்ச்சேசிங் ஆப்ஷன் வந்துட்டு. இதையும் வந்து நம்ம ஒன்று பார்க்கணும் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதில் வந்து மெயினாக இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வந்து டிமாண்டு ஆன் டிமாண்டு. லாஸ்ட் டைம் லைட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கால்குலேட்டிங் எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ட் இன்சூரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ஓகேவா, நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, ரிசர்வ்ட் இன்சூரன்ஸ் தான் மெயினாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீஜனல் பேஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஜோனல் பேஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ஆஃபரிங் கிளாஸஸ் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் 2 டைப் இருக்கும். இப்போ மாடிஃபைடு ரிசோர்ட் இன்சூரன்ஸ் இல்லாட்டி எக்ஸ்சேஞ்சு. இது கன்வெர்ட்டபிள் இருக்கும். ஓகேவா, மாடிஃபைடு இல்லாட்டி கன்வெர்ட்டபிள் இல்லாட்டி ஸ்டாண்டர்டுன்னு இருக்கும். ஓகேவா, அந்த ரெண்டையுமே வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸ்டாண்டர்ட்னா என்ன, கன்வெர்ட்டபிள்னா என்னன்னு சொல்லிட்டு. மெயினாக வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ரிசோர்ட் இன்சூரன்ஸ் போகணுன்னா நம்ம வந்து அவங்களுக்கு சஜஷன் கொடுக்கணும். இந்த இதெல்லாம் ட்ராபேக்னு சொல்லணும், பெனிஃபிட்டையும் சொல்லணும், ரெண்டுமே வந்துட்டு. ஓகேவா, அப்போ தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ரிசோர்ட் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு 3 இயர்ஸ்க்கு வந்து எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்சூரன்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வந்து பார்த்தோன்னா எடுக்கும்போதே வந்துட்டு ஹையாக வச்சு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி என்ன சொல்கிறது, ஒரு 256 GB மெமரி வச்சு ஒரு ரிசோர்ட் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துருக்கீங்க. ஓகேவா, எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. CPU அது மாதிரி ஹைஃபையாக வச்சுட்டீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன், கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணணும், இன்சூரன்ஸ் டைப்பை வந்து ரிடியூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களால் ரிசோர்ட் இன்சூரன்ஸில் வந்து முடியாது. ஓகேவா, நீங்கள் வந்து அது வந்து அப்ளிகபிள் கிடையாது. வந்துட்டு உங்கள் ஹையர் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், லோயர் ப்ரைஸுக்கு வர முடியாது ரிசோர்ட் இன்சூரன்ஸை பொறுத்தளவில். ஓகேவா, இது வந்து ஒரு ட்ராபேக்கு. ஓகேவா, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமருக்கு வந்து நீங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் நிறைய இருக்குது, இதையும் பார்க்கணும் எப்படின்னு சொல்லிட்டு. ஷெட்யூல் இன்சூரன்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் லைஃப் சைக்கிள் ஒன்று இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணும். இங்கேயே கொடுத்துருப்பாங்க லைஃப் சைக்கிள் வந்துட்டு. இங்கே இருக்குது லைஃப் சைக்கிள்னால் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணும் டோட்டலாக வந்துட்டு. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து திரும்ப இதை வந்து பார்க்கலாம். ஏன்னா கீழே இருக்குன்றனால நான் வந்து இது அப்படியே வரிசையாக வரலான்றதால இங்கே வந்துட்டு ஏஎம்ஐ வச்சு எடுத்தேன். இப்போ ஏஎம்ஐ மட்டும் முடிச்சிருக்கணும். ஸ்னாப்ஷாட் வந்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இல்லாட்டி கால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். All participants are unmuted. வேறு ஏதாவது டவுட் இருக்குதா? கரெக்டாக இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து அதான் அந்த லிங்க்கெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன், அதையும் பாருங்கள். தியரிட்டிக்கலாக நீங்கள் நிறைய படிக்கணும். படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்கன்னீங்கன்னா ட்ரை பண்ணலாம். உங்களுடைய பெஸ்ட்டு பர்பஸ் பெஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமேசானாகவே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, மேக்ஸிமம் நல்லா பெஸ்ட். ஏடபிள்யூஎஸ் கூட சொல்லுங்கள். என்ன டவுட்டு, ஏடபிள்யூஎஸ் கூட வந்து இந்த ஸ்கிரிப்டிங்லாம் சொன்னீங்க இல்லையா, ஸ்கிரிப்டிங் மஸ்ட் ஜி, அதை படிக்கணுமா இல்லை
இல்லை, ஸ்கிரிப்டிங் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் டெவலப்பர் சைடு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிரிப்டிங் படிச்சீங்கன்னா படிக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு. ஓகேவா? இன்கேஸ் எக்ஸ்ட்ரா வந்து பைத்தான் அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சிருந்தா நல்லது. ஜி ஓகேவா? இப்போ ஆக்சுவலி வந்து பைத்தான் மட்டும் போதுமா? இந்த இந்த டெரஃபார்ம் இதெல்லாம் சொல்லுவாங்க, அதுவும் டெப்ளாய்மெண்ட், அதுவும் ஸ்கிரிப்ட் மாதிரியா இல்ல எப்படி இது? இல்லை இல்லை, அது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிக்யர்மெண்ட் என்னவோ அதை பொறுத்து தான் போகணும் வினோத் வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்துட்டு ஜாவாவில் ஒர்க் பண்ணுவாங்க, ஜாவா ரிலேட்டடாக வந்து போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் வந்து உள்ளே போய் இன்கேஸ் லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஷெல் ஸ்கிரிப்ட் தெரியும், பைத்தான் வந்து இப்போ லேர்ன் பண்ணி வச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், யாமல் இந்த மாதிரி டைப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மேவன், யாமல். ஓகேவா? அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் வந்து பார்த்தோன்னா டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ அதை பொறுத்து தான் வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணுறது தான் அவங்களுக்கு மெயினான வேலையாக இருக்கும். இப்போ நம்ம அதெல்லாம் தேவையில்ல நமக்கு. இது இல்லை, நீங்கள் அட்மின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல நீங்கள் வந்து பண்றது. பார்த்தோன்னா உங்களுடைய இந்த இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப வந்துட்டு. அட்மின் சைடு போகிற மாதிரி இருந்தால் எல்லாமே பர்ச்சேசிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கான்ஃபிகரேஷன், இது எல்லாமே வந்து A to Z தெரிஞ்சுக்கணும். பட் வந்து டெவலப்பர் சைடு போகிற மாதிரி இருந்தால் அவங்க வந்துட்டு அவங்களுடைய ரிக்யர்மெண்ட் என்னவோ அதை பொறுத்து தான் வந்து. இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஹடூப்லேருந்து வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஹடூப்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க ரிலேட்டடாக படிச்சிருக்கணும் ஸ்கிரிப்டிங் வந்துட்டு. ஓகேவா? அவங்களுக்கு என்ன பைத்தான் தேவையா பைத்தான் படிக்கணும், இல்லாட்டி ஜாவானா ஜாவா படிக்கணும். அவங்க வந்து ஸ்கேலான்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸ்கேலாலாம் ஜாவா பேஸ்டு தான். ஆமா ஆமா. ஓகே. ஓகேவா? அந்த மாதிரி அவங்க வந்து படிக்கணும். நீங்கள் அவங்களுடைய ரிக்யர்மெண்ட் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணிக்கணும்.